அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. அப்ப வணக்கம். நேர்வட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே வரலாற்று வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் திரு விஜய். 106 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது தாவேகா. 74 தொகுதிகளில் திமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. 54 தொகுதிகளில் அதிமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. முதல்வர் திரு ஸ்டாலின் போட்டியிட்ட குளத்தூர் தொகுதியில் தோல்வியடைந்திருக்கிறார். 50 சட்டமன்ற தொகுதிகளுக்குள் திமுக சுருங்கிக் கொண்டிருக்கிறது. தொடர் தேர்தல் தோல்விக்கு விமர்சனத்திற்கு உள்ளான திரு எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலையும் இழந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 40 இடங்களுக்குள் அதிமுக சுருங்கி இருக்கிறது. இதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். விஜய் வரலாற்று வெற்றி சொல்லும் செய்தி என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் பங்கேற்றிருக்கிறார். அதிமுகவிலிருந்து திருமிகு சிவசங்கரி பங்கேற்றிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு சிவராஜசேகர் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விண்ணுகள் அனைவருக்கும். திரு சுவாமிநாதன், கணிக்கலையா திரு விஜயுடைய இந்த வெற்றியை அரசியல் கட்சிகள் கணிக்கலையா, இல்ல அலட்சியமாக கடந்து விட்டார்களா? இல்லை, அவர்களை பொறுத்தவரை அலட்சியம் தான் இதில் மிதமிஞ்சி இருந்தது சார். நம்ம நேர்பட பேசு விவாதங்கள்லேயே கடந்த ஒரு வாரம் 10 நாட்களுக்கு முன்பு கூட நாமளே பேசுகிற பொழுது ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தேன். விழுகிற 5 வாக்குகளில் ஒரு ஓட்டை விஜய் எடுக்கிறார், 1 கோடி வாட்டுகளை கடக்கிறார் அப்படிங்கிற விதம் நான் பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட நீங்கள் பார்க்கிற பொழுது 1,70,00,000 ஓட்டை அவர் கடந்திருக்கிறார். இது நம்ம கணிப்பை விடவும் கூடுதலாக ஒரு இரட்டிப்பு மடங்கு அப்படிங்கிற அடிப்படையில் நானும் அணுகுகிறேன். அதே நேரத்தில் மிக முக்கியமாக என்னன்னா சார், அரசியல் கட்சிகள் என்ன நினச்சிட்டாங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. அது ஏன் அப்படி நினைச்சாங்கன்னா, களத்தில் நிற்கிற வேட்பாளர்களை குறைத்து மதிப்பிட்டாங்க. நீங்கள் ஒரு திமுகவோ அதிமுகவோ நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர் முன்னாள் அமைச்சராக இருந்தார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார், சிட்டிங் அமைச்சராக இருந்தாங்க, எம்எல்ஏக்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு எதிராக வீரியமான வேட்பாளர்களாக தாவேகா வேட்பாளர்கள் இல்லை. ஒருவேளை களத்தில் திமுக அதிமுக அப்படி அனுமானித்திருந்தாங்கன்னா பல வேட்பாளர்கள் விலைக்கு வாங்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் களத்தில் உண்மை நிலவரத்தை நாம் பார்த்தவரை திமுகவோ அதிமுகவோ அப்படி மதிப்பீடு செய்யலை. இவர்களால் நமக்கு ஆபத்து வரும், இவங்க என்ன 10,000 ஓட்டு எடுத்துருவாங்க, ஒரு சீமான் கட்சியை போன்று நினைத்தாங்க. சீமானால் தாக்கம் ஏற்பட்டது, 10,000 முதல் 20,000 வாக்கள் ஏற்பட்டது. அதே போன்று ஒரு சேதத்தை வேண்டுமானால் ஏற்படுத்துவார் அப்படிங்கிற அளவோட அந்த விஜய் கட்சியினுடைய வலிமையை திமுக அதிமுக சுருக்கி கொண்டார்கள். ஒன்று சார். ரெண்டாவது, மிக முக்கியமாக மு.க. ஸ்டாலின் அவர்களோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ கூர்மையான விமர்சனங்களை விஜயை நோக்கி முன்வைக்கல, அவங்க கடந்து தான் போனாங்க. வேற யாராவது ஒரு 3ஆம் கட்ட தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் பேச்சாளர்களை வைத்து பேச வச்சாங்களே ஒழிய நேரடியாக விமர்சனம் வைக்கல. அப்படி அவர்கள் வைத்திருந்தா அது தனக்கு இன்னும் பாதிப்பை ஏற்படுத்தலாம்னு கூட அவர்கள் யூகித்திருக்கலாம். அதையும் ஒரு வியூகமாக வகுத்திருந்தாங்க. ஸோ அது எல்லாம் இதில் எதிரொலித்திருக்கிறது. இல்ல, களத்தை அதிமுக திமுகன்னு வச்சுக்கிறதுக்கு திரு விஜய் மீதான விமர்சனத்தை தவிர்க்கிறதான ஒரே உத்தி அந்த கட்சிகளுக்கு. ஆமா சார், அந்த இடம் தான் சார் ரொம்ப கூர்மையான ஒரு இடம் நான் பார்க்குறேன். நீங்க திமுக கடந்த காலங்களில் ஆடிய பிளே அப்படிங்கிறது என்னன்னா, பாஜக உள்ள வந்துரும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆட்டம். பாருங்க, பாஜக உள்ள வரப்போகுது. அப்ப இன்னைக்கு நீங்க அதிமுக மீது அவர்கள் வைத்த விமர்சனமும், நான் என்ன சொல்றேன், திமுக அதிமுக இடையில ஆடுறீங்க ஆட்டம். இவர்கள் அவர்களை சொல்றாங்க, அவங்க இவங்களை சொல்றாங்க. இது வெளியில இருந்து பார்வைக்கு. பட் மக்களுடைய மனநிலையிலிருந்து பார்க்குறப்ப நம்ம ஒரு யூடியூப்ல சாதாரண ஒரு வீடியோவை போட போனா மேலே கேட்டு சொல்றேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியை கேட்டு சொல்ற மாதிரியான ஒரு விளம்பரம் வருது. அப்ப நீங்க மக்கள்கிட்ட திமுக வாங்கியிருந்த ஓட்டு என்பது பாஜக எதிர்ப்பு ஓட்டு, அது இல்லாத ஒரு புதுசா களத்துக்கு வர்றார். அப்ப அந்த இடத்த திமுக தான் கிட்டத்தட்ட விட்டு கொடுத்து விட்டது. நீ அதிமுக இடத்தை அவர் கபலீகரம் செய்துகிட்டார் முழுசா விஜய் அவர்கள். அதே நேரத்தில் திமுகவுடைய வாக்குகளும் அங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கு. அதுக்கு என்ன அடித்தளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கடந்த காலங்களில் திமுக வாங்கிய ஓட்டு என்பது சிறுபான்மையினர் நலன் சார்ந்த ஓட்டுகள், தமிழ்நாடுக்கும் டெல்லிக்குமான போர் என்கிற அடிப்படையிலான உருவான ஓட்டுத்திரள், மிக முக்கியமாக பெண்களுடைய ஓட்டுகள், அதிமுகவே திமுக கிட்ட இழந்த ஓட்டுகள். இந்த ஓட்டுகளை எல்லாம் விஜய் ஈர்த்து விட்டார். ஸோ அப்போ அது என்னன்னா, களத்தை திமுக சண்டை சண்டைன்னு இவர்கள் முன்மொழிந்தாலும் கூட, நான் கடந்த விவாதங்களில் கூட குறிப்பிட்டேன் சார், மக்களை பொறுத்தவரை விஜய் வெர்சஸ் அதர்ஸ் இதுதான் மக்கள் பார்த்தாங்க. இதை நம்முடைய நேர்பட பேசி விவாதத்திலே நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட பதிவு செய்திருந்தேன். கிட்டத்தட்ட நீங்க களத்துல வேண்டுமானால் திமுக அதிமுக என்கிற 4 முனை போட்டி நம்ம சொல்லலாம். மக்கள் மனதில் இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், விஜயை ஆதரித்தவர்கள் விஜய் பக்கம் நின்னாங்க, விஜய் வேண்டாம் அப்படின்னு நினைச்சவங்க பிரிந்து நின்றார்கள். நீங்க நம்ம நினைக்கிறோம் வெளியிலிருந்து பார்க்கிற பொழுது திமுகவுக்கு எதிராக 3 அணிகள் மோதுது அப்படிங்கிற கட்டமைப்பு தெரிந்தது. ஆனால் நான் களத்தை உள்வாங்கிய அடிப்படையில் தான் நான் கடந்த கால விவாதங்களையும் அதை குறிப்பிட்டிருந்தேன். விஜய் வெர்சஸ் அதர்ஸ்னு தமிழகம் மாறி ஒரு வாரத்திற்கு மேலாகிவிட்டது, தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு. இந்த கள யதார்த்தத்தை திமுகவும் அதிமுகவும் கணிக்க தவறிட்டாங்க. நம்ம களத்தில் இருந்த முன்னோடி வேட்பாளர்களாக இருப்பாங்க சார், 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்ட நண்பர்கள்ட்ட சொல்கிறேன் சார், நீங்கள் உங்கள் தொகுதியில் போட்டிடுறீங்க, தாவேக்கா உங்களோட லீட் பண்ணுதுன்னா நகைச்சுவையாக நம்மளை பார்த்தாங்க.
எனக்கு ரொம்ப பேரதிர்ச்சியாக இருந்தது. நான் அந்த வேட்பாளர்கிட்ட சொன்னேன், சார் உள்ள கிரவுண்டில் போய் 10 பேர்ட்ட கேட்டால் 5 பேர்ட்ட கேட்டால் தாவேகா லீட் சார், நாங்கள் எத்தனை ஆண்டுகள் பாரம்பரியம் கட்சி, 75 வருட கட்சி, அதிமுக கேட்டால் 50 ஆண்டுகள் பாரம்பரிய கட்சி. நீங்கள் விஜய் ஒரே ஒரு விஷயம் தானே சார் வைத்தார் மக்கள் மன்றத்தில், 1967 போல 1977 போல ஒரு மாற்றம் நடக்கும். அவர் வந்த பிரச்சார வண்டியில் அண்ணா படமும் அதே போன்று எம்ஜிஆர் அவர்களுடைய படம், அந்த 2 தேர்தல்களும் மாற்றத்தை தந்தது, நாங்களும் மாற்றத்தை தருவோம். நீங்கள் விஜயை மட்டுமே பின்தொடர்பவர்கள், அதுதான் நான் கடந்த வாதங்களை குறிப்பிட்டிருந்தேன், விஜயை மட்டுமே பின்தொடர்பவர்களுக்கு அவர் சொல்றது வேத வாக்காக ஒரு கட்டத்தில் நம்பப்பட்டு விட்டது. ஓ, விஜய் தான் ஜெயிக்க போகிறார் அப்படிங்கிறது. நம்ம பத்திரிகையாளராக இருக்கிறதுனால தான் அபிமானிக்கிறதுல திமுக எவ்வளவு செல்வாக்கா இருக்கே, அண்ணா திமுக எவ்வளவு வலிமையாக இருந்த இயக்கம்லாம் தோன்றிவிட்டது. மக்களை பொறுத்தவரை விஜய் வெர்சஸ் அதர்ஸ்னு பார்த்ததுனா இந்த தேர்தல் முடிவு திமுகவும் அதிமுகவும் அந்த இடத்தை கவனிக்க தவறிட்டாங்க. பட்டியல் சமூக மக்கள், பெண்கள், நலத்திட்டங்களால் பயன்பெற்றவர்கள், இப்படி திமுகவுக்கான அதிமுகவான கோர் ஓட்டு இருக்குல்ல, அதுல பாதிப்பு வந்திருக்கா, அதுல பாதிப்பு வரலையா? இல்ல சார், கடுமையான பாதிப்பு வந்திருக்கு சார். நான் கடந்த விவாதங்களில் ஒரு முறை குறிப்பிட்டேன் சார், நண்பர்கள் கூட அது எப்படி வாங்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. பாஜக ஓட்டையும் விஜய் எடுத்துட்டாரு, திமுக ஓட்டையும் எடுத்துட்டாரு. நான் கன்னியாகுமரி தொகுதி சார், ஒரு உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியும் 1982 மண்டைக்காடு கலவரத்துக்கு பின்பு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 அரசியல் தான், பாஜக வேணுமா பாஜக வேண்டாமா. இன்னைக்கு நாகர்கோவில் தொகுதி பாருங்க, பாஜக 3வது இடத்துக்கு போயிருக்கு, தமிழக வெற்றி கழகம் 2வது இடத்துக்கு வந்திருக்கு. இதை நான் களத்தில் உணர்ந்ததுனால தான் அந்த பாயிண்ட சொன்னேன். பாஜக ஓட்டையும் தாவேக்கா எடுக்குது, சிறுபான்மையினர் ஓட்டையும் தாவேக்கா எடுக்குது. ஸ்டாலின் எதிர்ப்புன்னு முன் வச்சதுனால தானே பாஜக எதிர்ப்பையும் அவரால் அறுவடை பண்ண முடிஞ்சிருக்கு சார். அதாவது ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிச்சிட்டாரு சார். அவர் ஒரு பக்கம் அந்த ஓட்டு யாருக்கிட்ட இருக்கு, ஸ்டாலின் கிட்ட இருக்கு, இன்னொரு பக்கம் பாஜகவை நீர்த்து போகிற விதமும் அவர் வேலை செஞ்சிட்டார். நீங்க ஒரு படத்துல ஒரு வசனம் பேசுவார் சார் விஜய், ஆல் ஏரியால அண்ணன் தான் கில்லிம்பார், கில்லி படம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அவர் அந்த பட்டியல் சமூக மக்கள் வாழ்க்கக்கூடிய பகுதி, இது முக்குளத்தோர் பகுதி, இது சிறுபான்மையினர் பகுதி, இது பெரும்பான்மையினர் பகுதி, எல்லை கூட இல்லாம இப்போ எனக்கு பூத்தில் எண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் சொன்னார், சார் அடுத்து ஒரு இஸ்லாமியர் ஏரியா என்ன போறாங்க, அங்கே கிட்டத்தட்ட திமுக லீடு எடுத்துரும் சார், இந்த ரவுண்ட் வந்து நாங்கள் மேலே போயிடுவோம். காலையில் 11:30 மணிக்கு நான் இப்போ அவர்கிட்ட சொன்னேன், அதில் மொத்தம் 4000 ஓட்டு பதிவாயிருக்கும், ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு, உள்ள திறந்தோடனே எனக்கு கூப்பிடுங்க, 2000 ஓட்டு தாவேக்கா வாங்கியிருக்கோன்னு. அவர் கொஞ்சம் கழித்து எனக்கு அடிச்சிட்டு சொல்ற, சார் ஆமாம் சார் அந்த ஊரில் 2000 ஓட்டு தாவேக்கா வாங்கியிருக்கு. நான் இதுதான் சொல்றேன், களத்தில் பாஜக எதிர்ப்பு இல்லை சார் இந்த தேர்தலில். களம் கடந்த காலங்களில் 2019, 2021, 2024 இந்த 3 தேர்தல்களையும் திமுக பெற்ற வெற்றியினுடைய அடிநாதமே பாஜக எதிர்ப்பு தான். நீங்க பாஜக எதிர்ப்புங்கிறது, பாஜக 2024 18% ஓட்டு வாங்குறாங்க சார் அணியாக. அப்ப அதற்கு வெளியில இருக்கக்கூடிய 82% ஓட்டு பாஜக எதிர்ப்பு ஓட்டு. அது இந்துவா இருக்கலாம், எந்த மதமாகவும் இருக்கலாம். அந்த வாக்குகளை விஜய் ஈர்த்து விட்டார். இல்ல பாஜக எதிர்ப்பை மட்டுப்படுத்திட்டாரு திரு விஜய்னா, பாஜகவும் கணிசமான இடங்கள்ல ஜெயிச்சிருக்கணும்ல இந்த தேர்தலில், ஏன் அவங்க ஏன் வெற்றி பெறல சார்? அதான் சொல்றேன், பாஜக எதிர்ப்பை வீழ்த்திட்டாரு, பாஜக ஆதரவையும் வீழ்த்திட்டாரு. நீங்க ஆல் ஏரியா கில்லின்னு, அதான் ஆல் ஏரியா கில்லின்னு கில்லி படத்துல ஒரு வசனம் வரும். நீங்க பாருங்க, கொங்கு மண்டலம் அதிமுகவோட கோட்டை, கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய கோட்டையில் ஓட்ட போட்டிருக்காரு. கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையன் அவர்கள் இவ்வளவு மார்ஜினில் ஜெயிக்க முடியுது. நம்முடைய பொதுவான ஒரு பொதுப்பார்வையிலிருந்து நம்ம பார்த்தோம்னா செங்கோட்டையன் அவர்களும் அதிமுக ஓட்ட பிரிப்பாங்க, அந்த இடத்துல திமுக லீடு எடுக்கணும். பட் அந்த தாவேக்காங்கிற ஒரு மேஜிக் எந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறதுக்கு இந்த செங்கோட்டையன் அவருடைய தொகுதி உதாரணம். ராதாபுரம் சபாநாயகர் அப்பாவு தொகுதி, நான் உள்ள போயிருந்தேன், கடுமையான எதிர்ப்பு இருந்தது அவருக்கு குவாரி போன்ற விவகாரங்கள்ல. அது அப்படியே அதிமுகவுக்கு திரும்பலாம்னா அங்கே பாஜக நிற்குது வேட்பாளரா. அப்போ அங்கே அதிமுக நின்று ஒருவேளை அதிமுக ஆதரவாக போயிருக்கும். அப்போ அங்கே சிறுபான்மையினர் அதிகம், பாஜகவுக்கும் போட முடியாது, திமுக மேலேயும் வெறுப்பு அந்த தொகுதிக்குள்ள. அவர்களுடைய சாய்ஸா தாவேக்கா இருக்கு. இங்க மைக்ரோ லெவலில் நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா பல தொகுதிகளில் அதிமுக கூட்டணி கட்சியில் கொடுத்தாங்கல்ல சார். இப்போ நீங்க அமைச்சர்கள் தொகுதிகளை கூட்டணி கட்சியில் கொடுத்தது, இது எல்லாம் அதிமுகவை பொறுத்தவரை நல்ல ஆட்டம். மக்கள் மன்றத்தில் பார்த்தா அவ்வளோ பெரிய அமைச்சரை தாவேக்கா தானே எதிர்க்குது, அவருக்கு ஓட்டு போடுமே, அதான் அமைச்சர்கள் தொகுதிகள் வீழ்த்தப்பட்டிருக்கு. ஓகே, சிவராஜசேகர், முதல்வர் திரு ஸ்டாலின் தன்னுடைய தொகுதியில் தோல்வியை சந்திக்கிறார். திமுகவோடு களம் கண்ட கூட்டணி கட்சிகள் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். இதை கணிக்கலையா? திரு விஜயுடைய வீரியம் இவ்வளவு இருக்கும் அப்படின்னு திமுக கூட்டணி கணிக்கலையா? இல்லை, இது தேர்தல் முடிவுகளை பொறுத்தளவில் அவர் நண்பர் சுவாமிநாதன் அவர்கள் சொன்னதில் பல கருத்துக்களில் நான் உடன்படுறேன். எங்களை பொறுத்தளவில் இது 1967 ஏற்பட்ட அந்த ஆட்சி மாற்றமும், அது 1977 எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அவர் ஆட்சியை பிடித்த விதமும், இது 2 எஃபெக்டையுமே அவர் இந்த தேர்தலில் ஒன்றா அவர் சாதிச்சிருக்கிறார் அப்படின்றது தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்லுது. ஸோ பெருமளவு பார்த்திங்கன்னா, இப்போ 67 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டது எந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை தந்ததோ அந்த அளவிற்கு தமிழ்நாட்டை ஒரு முதன்மை மாநிலமாக நான் மாற்றுவேன்னு சொல்லி அதற்காக உழைத்த ஒரு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட ஒரு முதலமைச்சர் அவர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தோல்வியை சந்தித்திருக்கிறார் என்பதும் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான்.
ஆனால் ஜனநாயகத்தில் சில விஷயங்கள் மாறுதல்களை நாம் வந்து அடைகிற போது அதை வரவேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும் நாம் இருக்கிறோம். ஒரு அரசியல் வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து பேசும்போது தேர்தலுக்கு பிறகு தமிழகம் அரசியல் வந்து எதிர்கொள்ளப் போகிற ஒரு மாற்றங்களை எல்லாம் அவர் தேர்தலுக்கு முன்னாடியே வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிற போதே அவர் சொன்னார். அவரே வேட்பாளராக நிற்கலாமான்னு கூட அவர் சொன்னதற்கான காரணம் அது ஒன்று. அதனால் காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத ஓரளவு உணர்ந்த காரணத்தினால்தான் அந்த கூட்டணி சம்பந்தமான பிரச்சனைகள் கூட ஒரு நேரங்களில் சில சங்கடங்களும் சஞ்சலங்களும் ஏற்பட்டது அப்படின்றது ஒரு யதார்த்தமான உண்மை. ஒருவேளை அந்த இழுபறி நீடிக்காம இருந்திருந்தா ஓரளவுக்கு நிலைமையை சரி செஞ்சிருக்கலாமோ? இல்லை, நான் அதை இழுபறின்னு சொல்ல மாட்டேன். எப்பயுமே தேர்தலில் கூட்டணி இதுன்னு பேசும்போது அந்த முரண்பாடுகள் இப்போன்னு இல்லை, அது எப்பயுமே போன தேர்தலில் தொடர்ந்தது, அதுக்கு முந்தின தேர்தலில் தொடர்ந்தது, எப்போதும் இருக்கிறது தான். ஆனால் இந்த தேர்தல் வந்து கொஞ்சம் உண்மையிலேயே வித்தியாசமான தேர்தல். ஒரு மும்முனை போட்டி கடுமையாக ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பக்கம் நாம் தமிழர் பிரச்சாரம், அவர் சீமானும் பிரச்சாரம் பண்ணார். இப்படி மும்முனை போட்டி, 4 முனை போட்டி, இப்படி பலமாக இன்னும் ஒரு பக்கத்தில் சசிகலா ராமதாஸ் அவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தின ஒரு கூட்டம், இப்படியெல்லாம் இருந்து கடுமையான விமர்சனங்கள், கடுமையான தேர்தல் முறைகள் இருந்து. ஆனால் வாக்குச்சாவடியில் நீங்கள் கவனிச்சிங்கன்னாக்கா எந்த இடத்திலும் பெருமளவு ஒரு பிரச்சனைகள் இல்லாத, சண்டை வம்புகள் இல்லாத ஒரு அமைதியான ஒரு பதிவு முறை நடந்துச்சு. அப்போ டிரான்ஸ்ஃபர் நடந்துச்சா? ஆமாம். அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னா கூட்டணி கட்சிகளுக்கும் திமுகவுக்கும் இடையே ஓட் டிரான்ஸ்ஃபர் நடந்ததா? இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது அவர் சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன கருத்தில் இன்னும் ஒரு ஆழமாக உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம். எப்பயுமே வாக்குச்சாவடியில் வெளியில் இருக்கும்போது இந்த அடி அந்த அணின்னு 3-4 கட்சிகள் நிற்கும் போது களத்தில் சண்டை வரும். எங்கேயுமே சண்டை வரல. அதுவும் மூணாவதாக ஒரு அணி புதுதாக ஒரு இயக்கம் ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறது. ஒரு பேரிடம்லாம் ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே ஏதாவது பிரச்சனைகள் எழும் அப்படின்னு சொல்கிறப்ப நானும் என்னுடைய நண்பர்கள் சிலரில் அந்த இதில் கேட்டேன், ஏன் இந்த இடத்துல ஏன் பிரச்சனை இல்லை, ஏன் நீங்கள்லாம் அவங்க எப்படியாவது அனுமதிச்சிங்க இப்படின்லாம் சில விவகாரங்கள் ஒரு எங்களுக்குள்ளே உள்ள உரையாடல்களில் நான் கேட்குறேன். எப்படி நாங்கள் போய் சண்டை போட முடியும்? அந்த வாக்குச்சாவடியில் உட்காந்துருக்கவன் அண்ணன் பையன் உட்காந்துருக்கிறான், என் பையனே உட்காந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு இளைஞர்கள் வந்து அந்த ஆதரவு இருந்ததை நாம் மறுக்க முடியாது. எப்படி 67 காங்கிரஸ் பேர் இயக்கத்தை அகற்றிட்டு திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும்போது மாணவர்கள் எழுச்சி இருந்ததோ அது மாதிரி இந்த தேர்தலில் இளைஞர்களுடைய எழுச்சி, இன்னும் சொல்லப்போனால் சிறு குழந்தைகள் வரைக்குமே வீடுகளில் அவங்க வந்து பெற்றோர்களை கட்டாயப்படுத்துகிறாங்க, கேட்குறாங்கன்னு சொல்கிற அளவுக்கான ஒரு புதுமையான பிரச்சாரம். இதெல்லாம் நம்ம புதுசு இல்லையே, தமிழ்நாட்டுக்கு இது புதுசு இல்லையே. ஒரே குடும்பத்தில் கணவன் ஒரு கட்சி, மனைவி ஒரு கட்சியாக இருப்பாங்க, அப்பா ஒரு கட்சி, மகன் ஒரு கட்சியாக இருப்பாங்க. திரு விஜயகாந்த் வரும்போதும் அப்படி நடந்திருக்கு, திரு சீமான் வரும்போதும் அப்படி நடந்திருக்கு, இந்த முறை கமலஹாசன் வரும்போதும் நடந்திருக்கு. இந்த முறை என்னன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 77 தேர்தலில் நிற்கிறாரு. அவர் பல இடங்களில் தேர்தல் பிரச்சாரம்லாம் அவர் மேற்கொண்டு அவர் 120-125 இடத்துக்கிட்ட அவர் ஜெயிக்கிறார், தனிப்பெரும்பான்மையாக ஜெயிக்கிறார். வேறு இவர் கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளில் எப்படி NT ராமராவ் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துகிறார், அது மாதிரி இவரும் அந்த அளவுக்கு அவருடைய பிரச்சாரங்கள் இதெல்லாம் வந்து இன்னும் பல தொகுதிகளுக்கு போகாமலேயே இவர் தான் 234 தொகுதிக்கும் வேட்பாளர் என்ற ஒரு மன உணர்வை ஏற்படுத்துகிற அளவிற்கு ஒரு வீச்சை ஒரு திரைப்பட நடிகர் என்ற முறையில், அது ஒரு மாச நடிகர் என்ற முறையில், அவர் மக்களை கவர்ந்தவர்கிற முறையில் அந்த செல்வாக்கு அவருக்கு இயற்கையிலேயே கை கொடுத்தது. NTR ஒரு பக்கம் இந்த ஒரு பக்கம் பார்த்தாக்கா சில இதில் வந்து எப்பயுமே ஒரு ஆளுங்கட்சிக்கான எதிர்ப்பு மனநிலை இருக்கும். அதை சரியாக வந்து அந்த பிரச்சாரங்களை முன்னெடுக்கிற போது அந்த எதிர்ப்பு மனதை வந்து அவர் எந்த அளவுக்கு திமுகவை விமர்சனம் செய்தாரோ அந்த அளவுக்கு அவர் வந்து ADMK விமர்சனம் பண்ணல. ஸோ அவருடைய எய்முறை வந்து திமுக தலைமையிலான கூட்டணியை விமர்சிப்பதாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவில் திமுக போது அந்த எதிர்ப்பு இயல்பாக வந்து அவர்களுக்கு சாதகமாக கைகூடி இருக்கிறது. ஓகே, திரு சாமிநாதன், இந்த கூட்டணி கட்சிகளுக்கு இடையே திமுக இருந்த இந்த சலசலப்பு பிணக்கு ஓரளவுக்கு சரி செய்யப்பட்டிருந்தா இந்த அளவுக்கு அவங்க பாதிப்பு ஏற்படாமல் தடுத்திருந்திருக்க முடியுமா? இல்லை கூட்டணி இயல்பாக அமையல, மேலோட்டமாக கூட்டணி இருந்துச்சு, வேலை பார்த்தது அவங்க தாவேக்காவுக்கு வேலை பார்த்தாங்க, அதுதான் நடந்திருக்குமா? அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? இல்லை சார், அதாவது இது வந்து விஜய் அலை சார், இதை வந்து கூட்டணியை வைத்து ஈடுகட்டவே முடியாது. நீங்கள் திமுக, அதுதான் சொல்கிறேன் சார், நீங்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய வெற்றிக்கு அடித்தளம் என்பது பாஜக எதிர்ப்புனா, நீங்கள் தேமுதிக உள்ள கொண்டு வரும்போதே அது உடைபடுது. கூட்டணிக்குள்ள பல சலசலப்புகள் இருக்கு. அங்கு அவர்களுக்கு 10 கொடுக்குறாங்க, காங்கிரஸுக்கு இவ்வளவு போராடி தான் 3 இடங்கள் கூட்டப்படுது. இன்னொரு பக்கத்தில் விசிகாவுக்கு வெறும் 2 இடங்கள் கொடுக்குறாங்க, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்டுக்கு குறைக்கிறாங்க. ஸோ அப்போ இவ்வளவும் செய்துவிட்டு நீங்கள் பாஜக எதிர்ப்பையே மீண்டும் போய் களத்துக்கு போறீங்க. நான் என்ன சொல்றேன், பாஜகவே துணை தெரியப்பட்டு விட்டது விஜய் வருகைக்கு பின்பு. அதை உணரல திமுக.
மீண்டும் மீண்டும் அந்த கட்டமைப்பை மட்டுமே சொல்லிக் கொண்டே இருந்தது தான் அவர்களுடைய தோல்விக்கு காரணம். மற்றபடி கூட்டணி கட்சிகள் இன்னும் 23 கட்சி கூட்டணி சார், இன்னும் 10 பேரை சேர்த்தா கூட விஜய் வீழ்த்த முடியாது. தனியால தானே நிற்கிறார். இந்த ஒரு படத்தில் ரஜினி சொல்வார், ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாவே சினிமால இருந்து ஏன் உதாரணம் சொல்ல வேண்டியிருக்குன்னா, ஒரு திரைத்துறை சார்ந்த நடிகர் உச்சத்தை தொட்டிருக்கிறார். அந்த ரஜினி ஒரு படத்தில் சொல்வார், வேங்க மகன் ஒத்தையில நிற்க முடிஞ்சா வாங்கன்னு சொன்ன மாதிரி விஜய் கிட்டத்தட்ட ஒத்தையில தானே நிற்கிறார், தனியாக தான் நிற்கிறார். 23 கட்சி கூட்டணி, அதிமுக இத்தனை கட்சி கூட்டணி. அப்ப என்னன்னா களத்தில் ஒரு புதிய முகம், ஒரு இளைஞர்களுடைய எழுச்சி, இதெல்லாம் நடந்து விட்டது. திமுகவும் அதிமுகவும் இதை உணராமலே தங்களுக்குள்ளதான் போட்டின்னு பேசிக்கிட்டாங்க. உண்மையிலே அவர்களுக்குள்ளாடி தான் போட்டி இருந்திருக்கு 2ஆம் இடத்துக்கு. ஓகே, திருமிகு சிவசங்கரி, தொடர் தோல்வியை சந்தித்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி. எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற அந்த அந்தஸ்தும் அவரை கைவிட்டு போயிருக்கிறது. திரு சாமிநாதன் சொல்லும்போது விஜய் எதிர்ப்பு அவங்க செய்யல அப்படின்னு திமுகவுக்கு அந்த விமர்சனத்தை அவர் வச்சார். பாஜக எதிர்ப்பை எடுத்தாங்கன்னு அந்த விமர்சனம் அதிமுகவுக்கும் பொருந்துமா, திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் பொருந்துமா? இல்லை சார், வெற்றி தோல்வி என்பது ஜனநாயகத்தில் தேர்தல் அரசியல் அது சகஜம்தான். அதுக்காக யாரும் ஓடி போய் மூலையில் உட்காந்துட முடியாது. தேர்தல் களத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கணும். அப்படி தான் நம்ம கடந்த கால அரசியலை பார்க்குறோம். நாங்கள் ஏன் விஜய் ஃபேக்டரை வந்து ஒரு பெருசாக நினைக்கலன்னா, நீங்கள் எதை வச்சு மதிப்பீடு பண்ணுவீங்க சார்? கடந்த கால வரலாறு வச்சு தானே மதிப்பீடு பண்ண முடியும். வந்த அரசியல் அந்த கட்சிக்கு வந்த நடிகர்கள் எல்லாமே வேற மாதிரி நீர்த்து போயிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவர் மேலே நாங்கள் என்ன குற்றச்சாட்டு, நடிகர்ன்றதை தாண்டி வேற என்ன குற்றச்சாட்டு வைக்க முடியும்? அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை நம்ம ஓரளவுக்கு தான் பேச முடியும், அதை தாண்டி போக முடியாது. அவர் இன்னும் களத்துக்கு வரல. எங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆண்ட கட்சி நாங்களும் இருவருமே ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி இப்படி மாறி மாறி இருந்திருக்கும். அப்போ நீங்க எதை செஞ்சீங்க நாங்க சொல்லிட்டு இருந்தோம், நீங்க எதை செஞ்சீங்கன்னா அவங்க சொல்லிட்டு போர் எங்களுக்குள்ளவே போயிட்டு இருந்துச்சு. அப்போ நடுவுல இந்த எதிர்ப்பலைகள் இருக்கு பாருங்க, அது திமுகவின் எதிர்ப்பலைகள் இருக்கு பாருங்க, அது 21 to 26 வரைக்கும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம களத்துல கண்டன ஆர்ப்பாட்டங்கள், நீதிமன்றங்களை போய் SIT அமைச்சது, CBI வழக்கு, தேர்தல் அறிக்கைகள், சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டு ஒவ்வொரு நாளும் தெரிக்க விட்டோம் சார். அந்த அத்தனை நாங்க போட்ட விதையெல்லாம் ஒட்டுமொத்தமா விஜய் அறுவடை பண்ணிட்டாரு, எங்குமே போகாம. தமிழ்நாடு முழுக்க மூளை முடுக்கலா போனார், ஒரு தொண்டர் போல போனார் எடப்பாடியார். இன்னைக்கும் சொல்றேன், நாங்க எதையுமே மறுபரிசீலனை செஞ்சுக்க மாட்டோம். காரணம்னா 100% நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா எங்க வேலையை சிறப்பா செஞ்சிருக்கோம். இது மக்களுடைய முடிவு. விஜய்க்கு திரு எடப்பாடி பழனிசாமி சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்காரு. அப்படி இல்ல சார், நம்ம அதுதான் சொல்றோம். விமர்சனம்னு இப்ப நாங்க ஆண்ட கட்சின்றதுனா எங்களுக்கு இதெல்லாம் ஒரு விமர்சனம் அவங்க வைக்கிறாங்க, அவங்கள பார்த்து நாங்க வச்சுட்டு இருந்து இப்படிதான் அந்த போர் போயிட்டு இருந்துச்சு. அவரை நாங்க வேற நடிகர்ன்றதை தாண்டி வேற என்ன விமர்சனம் வைக்க முடியும்? இல்லையே. அவர் ஏதோ இதுக்கு முன்னாடி இருந்தாரு, இல்ல இப்போ ஒரு கொள்கை ரீதியா, இப்ப நீங்க கொள்கை ரீதியாவும் நம்ம என்ன வைக்க முடியும்? லாஜிக்கலா நீங்க கேக்குறது கரெக்ட். ஒரு நடிகர் அரசியலுக்கு வர்ற, ஜனநாயகத்துல யார் வேண்டாமானாலும் அரசியலுக்கு வரலாம். அதனால அதிமுகங்கிற ஒரு கட்சி, ஒரு பேரியக்கம், ஒரு பெரிய விமர்சனங்களை வைக்க முடியாதுன்னு. ஆனா நீங்க ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருந்ததை ஓரளவுக்கு தடுத்திருந்திருக்கலாமோ? கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமியுடைய சார்பு நிலை கடுமையான விமர்சனங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. நாங்க வந்து இப்போ அவரை நீங்க பிரதானமா ஆளுகின்ற கட்சியை பார்த்து தான் நாங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், விமர்சனங்களை வச்சுட்டு இருக்கோம். இப்ப ஆளுகின்ற அரசு திமுகவா இருக்கு. அந்த சம்பவம் நடக்கும்போது அப்ப அங்க வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது திமுகவுடைய கடமைன்னு அவங்கள நாங்க முன்னெடுத்து போனோம். நாங்க விஜய் பக்கம் போனோம்னா எங்களுடைய பிரதான எதிர்ப்புன்றது நீர்த்து போயிடும் சார், நீர்த்து போயிடும். அப்ப நாங்க என்ன பண்றோம், கடந்த கால ஹிஸ்டரியே மாறி மாறி இருக்கிறதுனால எங்களுக்குள்ளதான் போறோம் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி சொல்றோம், நாங்க கொண்டு போன அத்தனை பரப்புரை சார் என்ன குறை வச்சோம் சார் இந்த தமிழ்நாட்டுக்கு? நாங்க ஒரு ஆளுகின்ற அரசா இருக்கும் போதும் சரி, சமூக நீதி 69%, 7.5% நீட்டுக்கு உள் ஒதுக்கீடு, கட்டமைப்புகள், GDPல 2வது இடம், கொரோனா காலகட்டத்தில் செய்த விஷயங்கள், நலத்திட்டங்கள், மக்கள் நலத்திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள், இத்தனையும் சரியா செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்து களத்திலையும் போராடிட்டு இருக்கோம். இதை தாண்டி நாங்க என்ன குறை வச்சோம்? ஆனா மக்கள் வந்து இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் சார். திரு விஜய கரூர் சம்பவத்துல விமர்சனம் செஞ்சு சட்டமன்றத்துல அவருக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்காம இருந்து, பாருங்க கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு ஒரு வரவேற்கும் விதமாக பேசாம தவிர்த்திருந்து திரு விஜய் மீதான விமர்சனங்களை கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி கூர்மைப்படுத்தியிருந்தால் இந்த அளவுக்கு விஜயோட எண்ணிக்கை கூடாமல் பார்த்திருக்க முடியுமா? முடியாது. இல்ல சார், இது ஒரு பெரிய அலை சார். நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு முதலமைச்சரே தோத்து போறாரு. மிகப்பெரிய பிக் ஷாட்ஸ், ஏன் எங்களோட கோட்டையா இருக்கிற இடங்கள் எல்லாம் அவங்க வந்து கை வச்சிருக்காங்க. முகம் தெரியாத மனிதர்கள்லாம் என்ன இன்னைக்கு MLA ஆயிருக்காங்க. காலகாலமா 3 தலைமுறை 2 தலைமுறை அரசியல ஜெயிச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அலை அடிக்கும் போது என்னன்னா பழம் பூ பிஞ்சு எல்லாமே போயிடும். ஸோ இது ஒரு அலை தான். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இப்போ 1930 மொழி போர்னா அப்போ ஒரு புரிதல் இருந்துச்சு இளைஞர்களுக்கு. அதுக்கப்புறம் ஈழப் பிரச்சனை நம்மெல்லாம் தீவிரமாக இருந்தோம், நம்ம உட்பட ஈழப் பிரச்சனையில பிரபாகரனுக்கு. ஏன்னா வாசிக்கிற பழக்கம் இருந்துச்சு. இந்த கட்சிகள் நமக்கு என்ன செஞ்சிருக்கு, இந்த தமிழ்நாடு இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்குதுன்னா அதுக்கு வந்து இந்த கட்சிகள் தான் காரணம்ன்ற புரிதல் இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கிற இளைஞருக்கு என்ன இருக்கு? பொறுமை இருக்கா? வாசிக்கிற பழக்கம் இருக்கா சார்?
ரீல்ஸுக்கு போயிட்டாங்க, வீடியோவை தாண்டி 1 நிமிஷம் ரீல்ஸ்ல போயிட்டு இருக்காங்க. இல்ல அவங்க அரசியல் மயப்படுத்த வேண்டியது உங்கள் பொறுப்பு இல்லையா? ஆண்ட கட்சிகளுடைய பொறுப்பு இல்லையா? இல்ல சார், அது நீங்க மாறிட்டு இருக்கு. இப்ப நீங்க டெக்னாலஜி வளர வளர நாங்க என்ன உலகமே உள்ளங்கையில வந்துருச்சு சார். இன்னைக்கு பிரச்சனையே இதுல இருந்து தானே ஆரம்பிக்குது. பல கிரைம்ஸுக்கு காரணமே இதுதானே இருக்கு. இன்னைக்கு ரீல்ஸை தாண்டி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சிடுச்சு, புரிதல் குறைஞ்சிடுச்சு. அதிமுக என்ன பண்ணிருக்கு, திமுக என்ன பண்ணிருக்கு, இந்த தமிழ்நாடே இன்னைக்கு தளர்ந்து நிமிர்ந்து நிக்குதுன்னா அதுக்கு திராவிட கட்சிகள்னு அப்படின்ற புரிதல் இந்த மாணவர்கள் இப்ப என்னன்னா மக்கள் தீர்ப்பு ஏத்துக்கிறோம். ஆனா தீர்ப்பு தாண்டி இனிமேல் அவங்க என்ன செய்ய போறாங்கன்றத நம்ம கூர்ந்து கவனிக்கணும். வெற்றி தோல்வியை தாண்டி நாங்க களத்துல போராடிட்டே இருப்போம். இல்ல ஒரே ஒரு விஷயம், நீங்க இளைஞர்கள் மாணவர்கள் புதிதா தேர்தல் அரசியலுக்குள்ள வந்தவர்கள் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு ஒரு அளவுகோல் வச்சு நம்ம பேசணும்னா நீங்க சொல்ற வாதம் ஓரளவுக்கு வேணா சரியாக இருக்கலாம், அது முழுமையாக அது சரியா இருக்கு. ஆனா நடுத்தர வயதை கடந்தவர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. திமுக அதிமுகவுக்கு ஏற்கனவே ஓட்டு போட்டவர்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. 60 வயது 70 வயது 80 வயதை தொட்டவர்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அவங்களாம் அரசியல் புரிதல் அற்றவர்களா, ரீல்ஸ் மட்டுமே பார்க்கிறவங்களா, அவங்களுக்கு அதிமுக என்ன செஞ்சுச்சு திமுக என்ன செஞ்சுச்சு தெரியாதா? திரை கவர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு சார், இல்லன்னு நான் சொல்லல. தமிழ்நாட்டை பொறுத்த திரை கவர்ச்சிக்கு ஒரு வேல்யூ இருக்கு, இல்லன்னு நான் சொல்ல. அந்த வேல்யூவோடு இந்த சின்ன பசங்க இருக்க கடைசியா ஒரு பரப்புரை கொண்டு போனார் பாருங்க. நீங்க எல்லாம் வீட்டுல அந்த குட்டீஸ்லாம் என்ன பண்ணோம், வீட்டுல வந்து நீங்க சொல்லி ஓட்டி வாங்க தரணும், அது நல்லா ரீச் ஆச்சு. நம்ம எப்படி ரஜினிக்கு வந்து எப்படி சின்ன பிள்ளைகள்லாம் நிறைய ரசிகர்கள் இருந்தாங்களோ அது மாதிரி விஜய்க்கு இருந்துச்சு, அது நல்லா ரீச் ஆச்சு. ஏற்கனவே இருக்கிற அவருடைய திரை கவர்ச்சி, கூடுகின்ற கூட்டம். இன்னொரு விஷயம் என்னன்னா, தொடர்ந்து நாங்க 2 பேருமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன நினைப்பாங்க நடுவுல, நான் தான் சொல்றேன், அந்த புரிதல் இந்த 2 கட்சிகள் நமக்கு என்ன செஞ்சிருக்குன்னு வாசிக்கிற பழக்கமோ அதை பத்தி புரிதலோ இல்லாதவங்க 69% இந்தியால வாங்கி தந்தா அது சாதாரண விஷயமா சார்? இந்தியாவே நீட்டை எதிர்த்த போது அதுக்கு 7.5% கொடுத்திருக்காரு. அதெல்லாம் சாதாரண விஷயமா? 3000 மாணவர்கள் படிக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் கிடையாது. அவங்கள பிறகு தூய சக்தி, பராசக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி, இதை தான் அவங்க யோசிக்கிறாங்களே தவிர நம்ம செஞ்ச நல்ல விஷயம் இல்ல. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, கஞ்சா போதை பத்திலாம் இளைஞர்கள் நாசமா போயிடும் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க. இனிமேல் எங்களுடைய வேலை என்னன்னா, 2 பேருடைய வேலை களத்துல விஜய் எப்படி வேலை செய்ய போறாருன்றத பாக்குறதா எங்களோட வேலை. சோ வெற்றி தோல்விகளை தாண்டி எப்பொழுதும் மக்களோடு நாங்க இருப்போம் சார். திரு சாமிநாதன், பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்துச்சு திமுக, அதனால பின்னடைவு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. விஜயை வந்து அவங்க விமர்சிச்சிருக்கணும் அப்படின்னு. ஆனா 2 பேரும் பேசும்போதுமே விஜயை விமர்சனம் செய்யறதன் மூலமாக இவங்களுக்கு லாபம் இல்லைன்னு தான் கருதி இருக்கிறாங்க. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி மீது அந்த விமர்சனம் வந்தது. இப்போது பேசுகிறவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல விஜயை கட்டுப்படுத்த தவறிவிட்டார் அப்படின்னு தான் பேசுறாங்க. ஆனா அது அவங்க தேவையில்லைன்னு நினைக்கிறாங்களே. அதிமுக நாங்க விஜயை கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தானே இப்போதும் நினைக்கிறாங்க. அல்ல, அதனாலதான் 2 கட்சிகளுமே எதிர்கட்சிகளாக இருக்காங்க. இல்ல கண்டுக்கணும்னா என்ன மாதிரி கண்டுக்கணும், நம்ம ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு மேல விமர்சனம் வைக்கிறேன்னா அதுக்கு என்ன விமர்சனம்ன்றது இருக்கு இல்ல. ஒரு நடிகர்ங்கிறத கடந்து இல்ல சார், அவர் மேல என்ன விமர்சனம் வைக்கிறதுன்னு அப்படி விமர்சனம் வைப்பதற்கு தினம் தினம் கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே தானே இருந்தார் சார் விஜய். பாஜகவை ஏன் எதிர்க்கல அப்படிங்கறத திமுக ஆழமாக களமாடி இருக்கலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஒரு நாள் விடுமுறை எடுக்கிறார், ஒரு நாள் வர்றாரு, ஒரு நாள் வரமாட்டார், மக்களை சந்திக்கிறதுல பல்வேறு சிக்கல்கள் இருக்கு, அந்த அணுகுமுறையை தவறு என்பதாக களமாடி இருக்கலாம். எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நாங்க பண்ணியிருக்கோம், எத்தனை கடைசியா அவர் பேச வேண்டிய சூழல் வந்துச்சு. ஆல் பாஸ் நாங்க போட்டோம், நீங்க ஓட்டெல்லாம் வேற பக்கம் போடுறதுக்கு போய் நிக்கிறீங்கன்னு பரிதாப குரல்ல தானே கேட்க வேண்டி இருந்துச்சு. அது அழுத்தமான குரல்ல கேட்டுக்கணுங்க. நீங்க கரூர் சம்பவத்திலே கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, பிரம்மாண்ட கட்சி ஒன்று வரப்போகுதுன்னு. அதிமுகவோட பிரம்மாண்ட கட்சி தமிழ்நாட்டில் இருக்கா சார்? கிட்டத்தட்ட 1977 ஆட்சி கட்டில வந்த நாள்ல இருந்து 31 ஆண்டுகள் ஆண்ட வரலாறு கொண்ட கட்சி, ஒரு பிரம்மாண்ட கட்சி வரப்போகுதுங்கிறார். அப்ப அதன் மீதான ஒரு பிம்பத்தை கட்டமைச்சதுல அதிமுகவோட பங்களிப்பும் இருக்கு. இன்னொன்னு, அவர் சிபிஐ விசாரணை போயிட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட கரூர் சம்பவத்துல சிபிஐ விசாரணை, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல, இது எல்லாத்தையும் விஜய் கிரெடிட்டா எடுத்துக்கிட்டார். நீங்க பாருங்க, உங்களுக்காக தான் வந்தேன், நான் எவ்வளவு சிரமங்கள் அனுபவிக்கிறேன், அப்ப இந்த சிரமத்தை நான் அனுபவிக்கிறேன் விஜய் சொல்றப்ப திமுகவும் அதிமுகவும் நாங்க எவ்வளவு சிரமத்தை அனுபவிச்சிருக்கோம்னு ஒரு நாளும் பேசுனது இல்லையா? கடந்த கால அனுபவங்கள்ல இருந்து நீங்க இன்னைக்கெல்லாம் வந்து திரைத்துறையில நடிக்கிறீங்க, இவ்வளவு தூரம் சாதிக்கிறீங்கன்னா இதுக்கு பின்னால் நாங்க இந்த திரைத்துறை அன்னைக்கு NS கிருஷ்ணன் காலத்துல இருந்து பகுத்தறிவை உருவாக்கி, கலைஞர் கதைவசனம் எழுதி, அண்ணா அவர்கள் கதைவசனம் எழுதி, அந்த காலகட்டத்தை திமுக நினைவு கூறவே இல்லையே. நீங்க சமகால அரசியலுக்குள்ளேயே திமுக அதிமுக மீண்டும் மீண்டும் யுத்தம் எப்படி சுருக்கிட்டாங்கன்னா, திமுகவை பொறுத்தவரை பாஜக எதிர்ப்பு, அதிமுகவை பொறுத்தவரை திமுக தான் எதிரி. ஸோ இங்கே களத்தில் நீங்க இவங்களை திட்டுறதும் இவங்க அவங்கள திட்டுறதும், இடையில ஒருவர் குறுக்கு சால் ஓட்டி இந்த சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுற மாதிரி தாவேக்கா தனி ரூட்ல தான் போயில. அதுதான் சிவசங்கர் என்ன சொல்றாங்கன்னா, இதற்கு முன்பு வந்த நடிகர்கள் எல்லாருமே நீர்த்து போயிட்டாங்க. திரு விஜயகாந்த் பெருமளவு வரல, அப்புறம் திரு சீமான், திரு கமலஹாசன், அப்புறமா மாற்றுன்னு சொல்லிட்டு வந்த மக்கள் நல கூட்டணி. அப்போ திரு விஜய் அப்படிங்கிறவர் மட்டும் பெருசா என்ன செஞ்சிட போறாருன்னு அவங்க யோசிச்சது தப்பா போயிடுச்சோ? இல்ல சார், அது என்ன தப்புன்னு நான் சொல்றேன் சார்.
நீங்க விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தபோது, சீமான் அரசியலுக்கு வந்தபோது, கிட்டத்தட்ட மக்கள் நல கூட்டணி உருவான போது ஒரு கூட்டம் நடத்தி 40 பேர் 41 பேர் இறக்கல. அப்படி இறந்த பின்பு மக்கள் விஜயை தவறாக பேசலையே, அந்த இடமே திமுக கவனிக்க தவறிட்டாங்களே. இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஒரு 41 பேர் இறக்குறாங்க அந்த கரூர் சம்பவத்துல. அதற்கு பின்பு அவர் கூட்டம் நடத்துகிற பொழுது அதே கூட்டம் வருது. ஐயோ இந்த கூட்டத்துக்கு போனா அப்படி அசம்பாவிதம் நடந்துரும் அப்படிங்கிற அச்சமோ உணர்வோ மக்களுக்கு இல்லைன்னா அதுதான் பாசங்கிறேன். நான் கிட்டத்தட்ட விஜய் மீதான ஒரு விஜய் வெர்சஸ் அதர்ஸ் நான் சொல்ல காரணமே கரூர் சம்பவத்துக்கு பின்பும் அவருக்கு கூடிய கூட்டம் தான் அவர் அதிமுகவை விட வலிமையாக இருக்கிறாங்கிறதுக்கான சாட்சி. அதை மதிப்பீடே செய்யல. ஒன்று. இன்னொன்று, இன்னைக்கு திமுக, நீங்க அதிமுக கூட விட்டுறலாம் சார், திமுகவுக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட போலீஸ் வைத்துக்கொண்டு அவர்கள் ஏராளமான சோர்ஸ் மூலமா, உளவுத்துறை மூலமா தகவல் எடுக்க முடியும். சாதாரணமா களத்துக்கு போகக்கூடிய நமக்கே தெரிகிறது, கடற்கரைகளில் ஓட்டு மாறிடுச்சு, சிறுபான்மையினர் ஓட்டு வெளியே போயிருச்சு, திமுகவோட கோர் ஓட்டுல கை வைக்கிறார், அதிமுகவை பலவீனப்படுத்துறார். இந்த ரிப்போர்ட்டுகள் எல்லாம் கிடைத்த பின்பாக அவர்கள் எதிராக களமாடி இருக்கணும். அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா மக்கள் நல திட்டங்களுக்கு ஓட்டு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருந்தாங்க. தவறு கிடையாது. செய்ததற்கு தான் ஓட்டு என்பதாக ஒரு பார்வை இருந்திருந்தனா 2016 காலகட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட் ஒரு கோவிட்டே பேஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அவங்களும் பொங்க நேரத்தில் 2500 ரூபாய் போட்டாங்க. இந்த நேரத்தில் பாருங்க 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. மக்கள் பணத்தை மதிப்பீடு செய்யல. இந்த தேர்தலில் பணநாயகமும் தோற்றிருக்கு. திரு நந்தகுமார், மிகப்பெரிய எண்ணிக்கையை முதல் தேர்தலிலேயே திரு விஜய் தொட்டிருக்கிறார். என்னெல்லாம் காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழக வரலாற்றுல ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வாங்கின 30.4% முதல் தேர்தலில், ஐயா ராஜாஜி அவர்கள் வாங்கின 34.88%. அப்ப இதுவரைக்கும் நம்மளுடைய தமிழக அரசியல்ல எந்த ஒரு அரசியல் கட்சியும் முதல் தேர்தல்ல வாங்காததை விட அதிகமான வாக்கு சதவீதத்தை விஜய் அவர்கள் வாங்கியிருக்காங்க. முதல்ல இந்த ஒரு சாதனைக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு சண்டை செஞ்ச 2 கட்சிகளுக்குமே, பிரதானமான கட்சிகள் 3 கட்சிகளுக்குமே, திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, அத்தனை பேருக்கும் பாராட்டுகள். இந்த வெற்றிக்கு என்ன காரணம் நம்ம பாக்குறோம்னா, முதல்ல இப்போ ஆன்டி இன்கம்பன்சி இங்க அதிகமா இருந்துச்சு. அத திமுக அவங்க ஆரம்பத்துல இருந்தே அதை பெரிய அளவுக்கு எடுத்துக்கல. அவங்க எல்லாமே ஒரு ரைட்டா இருக்குது, எல்லாமே ஒரு சைனிங் ஸ்பாட் தான், எந்த குறைபாடும் இல்லைங்கிற அளவுக்கு அவங்களுடைய கட்டமைப்பு இருந்தது. இன்னும் கூடுதலா சொல்லணும்னா அவங்கள பத்தி அவங்களுடைய மதிப்பீடு பெரிய அளவுக்கு அதிகமா ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனா மக்கள் கிட்ட அது இருந்த லெவல் வேற. எந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனை இருந்துச்சுன்னு இப்ப சிவசங்கரி அவர்களும் சொன்னாங்க, இந்த அளவுக்கு அதிமுக மக்கள் பிரச்சனையை மக்கள் எடுத்து போயிருந்தாங்கன்னு. ஆனா திமுக என்ன ஒரு அதீத நம்பிக்கையில இருந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு 2019, 21, 24 கொடுத்த அந்த வெற்றி, பாரதிய ஜனதா எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, இது 2 இருந்தா போதும் நம்ம தமிழகத்துல பர்மனண்டாவே ஜெயிச்சுட்டு இருக்கலாம்னு ஒரு அவநம்பிக்கையில இருந்துட்டாங்க. நான் பல பேட்டிகள்ல விவாதங்கள்ல சொல்லியிருக்கேன், திமுக அவங்களோட கொள்கையிலிருந்து நீத்து போய் வலுவிழந்து வந்துட்டு வெறும் ஈஸி ரூட் இந்த 3 தேர்தல்ல பார்த்தனால அதை மட்டுமே பிரதானமா நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஆழமா போய் பார்த்தாங்கன்னா தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதாவை அவங்க வளர்த்தி விட்டுதான் இருக்காங்களே ஒழிய எந்த இடத்துலயும் பாரதிய ஜனதாவை வலுவிழக்க வைக்கல. அப்ப இந்த பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறத மட்டுமே அவங்களுக்கு கை கொடுக்காது, அவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் இருந்து விலகி வந்துட்டாங்க அப்படின்னு அது இன்னைக்கு பிரதிபலிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் ஒரு தடவை போடி அதிகமா போய் அவங்க ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் சொல்லிட்டு இளம் பெரியார் அந்த மாதிரி எல்லாம் பட்டம் சூட்டி, யாருக்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்கு மணிமகுடம் சூட்டுற அளவுக்கு எல்லாம் அதீதமான ஒரு புகழ் வெளிச்சம் அவங்களுக்கு அவங்களே கொடுத்துக்கிட்டது மக்கள் கிட்ட ஒரு வெறுப்பை உண்டாயிருச்சு. மக்கள் பிரச்சனை, மக்கள் வெறுப்பு. அதே மாதிரி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மேல மக்களுக்கு, இப்ப சிவசங்கரி மேடமே அதை சொன்னாங்க, நாங்க அவங்கள சொல்றோம், அவங்க இவங்கள சொல்றோங்க போது பொதுமக்களுக்கும் ஒரு அரசியல் கட்சிகள் மேல ஒரு அயற்சி. என்னப்பா இவங்க திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க, என்ன செய்யறாங்க இல்ல, அதே மாதிரி இவங்க என்ன சொன்னாங்க செஞ்சாங்களா? அப்ப அவங்க மேல ஏற்படக்கூடிய அவநம்பிக்கை அது விஜய் மேல ஒரு நம்பிக்கையா மாறிடுச்சு. இப்ப நம்மளே கூட விஜய் அவர்களுக்கு வாக்களிக்கிறவங்க கிட்ட என்ன காரணத்துக்காக வாக்களிக்கிறோம் நான் கேட்டா கூட, இல்லைங்க நமக்கு ஒரு மாறுதல் வரணும், புதுசா ஒரு சேஞ்ச் வரணுங்க. அப்ப என்னன்னா அந்த சேஞ்ச கொண்டு வர்றது இவர் கொண்டு வருவாருன்னு மக்கள் அதீதமா நம்பி இருக்கிறாங்க.
அந்த நம்பிக்கை ஆன்டி இன்கம்பன்சி விஜயனுடைய வேவ். நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தது, விஜயை யாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அது இல்லாம அந்த மக்களை, அவங்களுடைய ஆதரவாளர்களை பூரா ரொம்ப கொச்சைப்படுத்தி பல இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அது விவாதங்களா இருந்தாலும் சரி, மக்கள் மன்றங்களா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் அந்த வாக்காளர்களை வசைபாடுறத அவங்க நிறுத்தவே இல்லை. இந்த மாதிரி அவங்கள திட்ட அது அவங்களுக்கு ஒரு சிம்பத்தி வேவாவும் அது மாறுச்சு. ஆனா இளைஞர்களுக்கு அரசியல் புரிதல் ரொம்ப குறைவா இருக்கு, வாசிக்கிற பழக்கம் இல்ல, திமுக என்ன செஞ்சுச்சு அதிமுக என்ன செஞ்சுச்சு அப்படிங்கிற புரிதல் குறைவா இருக்கு, அந்த கட்சிகள் மீதான நம்பிக்கைகள் இல்ல, ஏதோ ஒரு மாற்றுன்னு உன்னை தேடி போறாங்க அப்படிலாம் விமர்சனம் வச்சாங்க இல்லையா இதே அரங்கத்துல இப்போ. கரெக்ட். ஆனா நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம், நீங்களா போய் தேடி கண்டுபிடிச்சு நாங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு கண்டுபிடிங்கன்னா, அப்ப மேடமே தான் சொன்னாங்க. இன்னைக்கு யூடியூப் கூட பாக்குறதுக்கு நேரம் இல்லைங்க, அவங்க இன்ஸ்டா ரீல்ஸ்க்கு போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறாங்க போது அந்த மாதிரி இளைஞர்கள் அவங்களா போய் தேடி பார்த்து யாரு இன்னாரு இதெல்லாம் அவங்க செஞ்சிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சு நமக்கு வாக்களிப்பாங்கன்னு எந்த அடிப்படையில நம்ம வந்து அதை நம்புறோம்? அப்போ அந்த இளைஞர்களுக்கு இப்ப நம்ம எல்லாம் கல்லூரியில படிக்கும் போது கல்லூரியில வந்து யூனியன் இருக்கும், தமிழ் மன்றம் இருக்கும், எலெக்ஷன் நடக்கும். அப்ப வந்து பல இடத்துல வந்து அரசியல் பத்தின பேச்சுக்கள் இருக்கும். ஆனா இந்த கடந்த ஒரு 2 டிகேடா பாத்தீங்கன்னா இளைஞர்களை வந்து அரசியல்ல இருந்து கம்ப்ளீட்டா அப்புறப்படுத்தி அந்த இளைஞர்கள் வந்து வெறும் கிரிக்கெட் பின்னாடியும் சினிமா பின்னாடியும் போற அளவுக்கு அந்த இளைஞர்களை வந்து கொண்டாந்து நிறுத்திட்டோம். இப்ப விஜய் அவர்களுக்கு வந்து ஏன் வாக்களிக்கிறங்க அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா கூட, விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்தனால அந்த மாதிரி சினிமாவை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் இன்னைக்கு அரசியலுக்குள்ளார வந்திருக்கிறது நான் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா பாக்குறேன். இன்னைக்கு வந்து அவங்களுக்கு அரசியலை பத்தி புரிதல் இல்லாம இருக்கலாம், ஆனா அதை சார்ந்து பாருங்க இவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. 2 விமர்சனங்கள் வைக்கப்படுதுல, அதை கவனிக்கிறீங்களா? 2 விமர்சனங்கள் வைக்கப்படுது. அது விஜய் தரப்புல மட்டும்தான் அந்த விமர்சனங்கள் இருக்கு, தாவேகா தரப்புல. ஒன்று, கரூர் துயர சம்பவத்திற்கு பொறுப்பேற்காத ஒரு தலைமை, பிரச்சாரத்திற்கு குறித்த நேரத்திற்கு வராத தலைமை, வந்தா பேசாத தவிர்க்கிற தலைமை அப்படின்னு திரு விஜய் அவருடைய அரசியல் குறித்த விமர்சனங்கள், நேரடியான விமர்சனங்கள் ஒன்று. இன்னொன்று, தாவேகாவுடைய தொண்டர்கள் மீதான விமர்சனங்கள். ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு தன்மையில் இருக்காங்க, அரசியல் புரிதலற்ற ஒரு தன்மை இருக்காங்க, எதிர்காலம் குறித்து அவங்களுக்கு பெருசா அவங்களுக்கு அக்கறையோ கவலையோ இல்லை அப்படின்னு அவங்க மீது இருக்கக்கூடிய தன்மை. ஒரு கட்சியின் தலைமை மீதும் விமர்சனம் இருக்கு, அந்த கட்சியின் தொண்டர்கள் மீதும் விமர்சனம் இருக்கு. அதை கொஞ்சம் பொறுப்போட அணுக வேண்டியதா இருக்கா? இப்ப விஜய் அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள்ல எனக்கும் பல இடத்துல வந்து பார்வை வந்து வித்தியாசப்படுது. அவர் மேல நானும் சில விமர்சனங்கள் எல்லாம் வச்சிருக்கேன். என்ன காரணம்னா அவர் இன்னும் வந்து சிறப்பா அரசியல் செய்யணும்ட்டு. நீங்க இப்ப இன்னைக்கு விஜய் பின்னாடி வராங்க. இப்ப திமுக ஒரு மீட்டிங் போடுது, அதிமுக ஒரு மீட்டிங் போடுது, ஒரு நாம் தமிழர் கட்சி ஒரு மீட்டிங் போடுதுன்னா அவங்களுடைய கட்சி சார்ந்த தொண்டர்கள் அதிகமா வராங்க. அங்க பொதுமக்களுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். இப்ப விஜயனுடைய கூட்டத்துக்கு பாத்தீங்கன்னா கட்சி தொண்டர்கள்ங்கிறத விட விஜயனுடைய ரசிகர்கள், இது வந்து ஆர்கானிக்கா அங்க வர்றது. அவங்க வந்து அந்த மாவட்ட செயலாளர் யாரு, அந்த மாவட்ட பொருளாளர்கள் யாரு, யாரு வந்து அதை கண்ட்ரோல் பண்றவங்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா இது வந்து ஒரு 2 வருஷ கட்சி. அப்போ அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு கூட்டம் வரும்போது அது தன்னெழுச்சியா வர கூட்டமா இருக்கிறதுனால, இப்ப இதே வந்து ஒரு கட்சி வந்து ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கீங்களா, அவங்க யாரு வருவாங்க, எந்த ஊர்ல இருந்து வருவாங்க, எந்த கிளையில இருந்து வருவாங்க, அதுக்கு எந்த கிளை செயலாளர் பொறுப்பெடுத்துக்கிறாங்க, எந்த வட்ட செயலாளர் எடுத்துக்கிறாங்க, அதை எந்த வந்து மண்டல இன்சார்ஜா இருக்கிறவங்க பாத்துப்பாங்கிறது கூட அவங்களுக்கு தெரியும். ஓகே, இல்லம்மா இடைவேளைக்கு போனோம். அதுலதான் என்ன சந்தேகம்னா, இந்த அன்ஆர்கனைஸ்டு இல்ல கட்டுப்படுத்தப்படாத கூட்டத்தினால ஏற்படக்கூடிய கான்சிக்வன்சஸ் பத்தி தான் இவங்க எல்லாம் கவலைப்படுறாங்க. அதனால ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றம் குறித்து அவங்களுக்கு கவலை இருக்கு. சாமிநாதன், 3 விதமான மாற்றங்களை உள்ளடக்கியதாக அரசியல் இருக்கலாம் இனிமே தாவேகாவின் எழுச்சியால். ஒன்று அரசியல் தன்மையுடைய மாற்றம், இன்னொன்று ஒவ்வொரு கட்சிகளுக்குள் ஏற்படக்கூடிய மாற்றம், இன்னொன்று கூட்டணிக்குள் ஏற்படக்கூடிய மாற்றமாக. அரசியல் தன்மையின் மாற்றத்துல தான் நான் ஏற்கனவே திரு நந்தகுமார் அந்த புள்ளியில முடிச்சேன். திரு விஜய் மீதும் கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. ஒரு கட்சியின் தலைவராக அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் மீதும் விமர்சனங்கள் இருக்கு. இந்த 2 கட்சிகளும் அந்த விமர்சனங்களை தான் கூர்மைப்படுத்துறாங்க. அரசியலுடைய தன்மை என்ன அளவுக்கு இது மாறப்போகுது இனிமே? இல்லை சார், நிச்சயமா விஜய்க்கு ஒரு கிரீடம் கிடைத்திருக்கிறது. ஆனால் அது அவருக்கே தெரியவில்லை. அந்த கிரீடத்தில் நிறைய முட்கள் இருக்கிறது, முள்கிரீடம்.
நீங்க கிட்டத்தட்ட நேற்று வரை வந்து உங்களுக்கு ஒரு பொறுப்பு என்பது ஒரு அளவோடு தான் இருந்தது. இன்று அது அளவு கடந்ததாக மாறுது. இனிமேல் தான் நீங்கள் ஏற்கனவே ஒரு விஷயம் விஜய் குறிப்பிட்டிருந்தார் சார், முதல்வர் ஆன பின்பு கிராமமாக வரேனார். அது கிராமமாக இனி போகலாம் தாராளமாக. ஏன்னா அரசினுடைய பாதுகாப்பு, காவல்துறை பாதுகாப்பு உச்சபட்சமாக இருக்கும். இன்னொன்று, ஒரு மாவட்டத்தினுடைய திட்டங்களை அறிவிக்கிறதுக்கு நேரடியாக போகலாம். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய காலத்திலோ, முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய காலத்திலோ, விஜய் ஜெயலலிதா அவருடைய காலத்தில் தான் காணொலி காட்சிகள் நிறைய திட்டங்கள் திறக்கப்பட்டது. இப்போ அவர் போனார்னா அந்த மாவட்டங்களுக்கு ஏதாவது திட்டங்கள் கூட அறிவிக்கலாம். பட் அங்கே திரண்டு வரக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க, அங்கே இனிமேல் திரளக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க. அவங்களை எப்படி பொறுப்புக்குள்ளாக்க போகிறாங்க? ஒரு முதல்வர் என்பவர் மக்களிடம் சென்று மக்களை சென்று பார் அப்படின்னு அண்ணாவினுடைய குரலை அடிக்கடி விஜய் அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார். மக்கள் அவரை பெருவாரியாக ஜெயிக்க வச்சுட்டாங்க. பட் முதலில் அவர் வந்து தன்னுடைய தொண்டர்கள் கிட்ட தன்னை வந்து ஒரு இயல்பான ஒரு முதல்வராக, நீங்கள் ஒரு மு க ஸ்டாலின் அவர்களை போன்றோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களை போன்றோ விஜய் ஜெயலலிதா அவர்களை போன்றோ நீங்கள் அவர்களை அடிக்கடி சந்திக்கிறது, நான் குறைந்தபட்சம் சொல்கிறது, ஜெயலலிதா அவர்கள் கூட மாவட்ட செயலாளர்களை அழைத்து சந்திக்கிறது போன்ற நிகழ்வுகளை கண்டினியூஸாக பண்ணவங்க தான். திடீர்னு ஒரு சாமானிய தொண்டனுக்கும் வாழ்க்கை கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு அதிமுக அரசியல் தான் செய்திருக்கிறார். நீங்கள் அதிமுக தானே சார், திடீர்னு ஒரு பேருந்து ஓட்டிகிட்டே இருப்பார், அந்த டிரைவருக்கு சீட்டு கிடச்சிருச்சும்பாங்க. உதாரணம் அந்த கட்சியினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசேன், குமரி மாவட்டம்னால அதை உதாரணமாக சொன்னேன். அவர்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த கட்சியில் மிக முக்கியமான பொறுப்புகள்லாம் வந்து ஒரு சாதாரண அரசு பேருந்து ஓட்டுநர், எம்ஜிஆர் ரசிகர் மன்றம். அதே மாதிரி தான் இங்கே இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுநர் ஜெயித்திருக்கிறார், அவருடைய டிரைவர் ஜெயித்திருக்கிறார், டிரைவரோட பையன் ஜெயித்திருக்கார், இப்படி பல பேர் ஜெயித்திருக்கிறாங்க. பட் இந்த இடத்துல அவர் கண்காணியாக செயல்பட வேண்டிய தேவை இருக்கு விஜய் அவர்கள். ஏன்னா எளியவர்கள் கைகளில் அதிகாரம் போயிருக்கு. ஸோ அப்போ அந்த அதிகாரத்தையும் அவர் கண்காணிக்க வேண்டிய இடத்திலும் இருக்கிறார். மக்கள் மன்றத்தில் தனக்கு இருக்கக்கூடிய இமேஜ் இருக்குல்ல சார், இனி அது அரசியல்வாதிக்கான இமேஜா மாற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறார். இன்னும் அது நடிகை பிம்பத்தில் இருக்கிற இமேஜா இருந்துச்சுன்னா அது ஆபத்தானது. ஓகே, நான் இதை மட்டும் வந்துடுறேன். அப்போ நம்ம கட்சிகளுக்குள்ள மாற்றத்தை பார்ப்போம். திரு நந்தகுமார், அந்த அரசியல் தன்மையின் மாற்றத்தில் திரு விஜயும் நிறைய கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்கு. தாவேக்காவுடைய தொண்டர்களையும் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு விஜய்க்கு. அவருக்கு 2 பொறுப்பு இருக்கு. தன்னையும் கோர்ஸ் கரெக்ஷனுக்கு உட்படுத்திக்கணும், கட்சி தொண்டர்களையும் கோர்ஸ் கரெக்ஷனுக்கு உட்படுத்திக்கணும். அந்த 2 சவால்களையும் எதிர்கொள்ள முடியுமா அவரால? கட்டாயமா. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த வரக்கூடிய அவங்களுடைய ஃபேன் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க இருந்து வரும்போது அவங்களுக்கு யாரு என்ன ஏதுன்னே தெரியாது. அந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கே அவங்க வந்து அந்த அவங்களுடைய கட்சியை வந்து அந்த 2 வருஷத்துல வந்து கடைசி ஃபேக் எண்ட்ல தான் வந்து பொறுப்பாளர்கள் எல்லாம் போட்டு கொஞ்சம் சரி பண்றாங்க. அந்த இது வந்து அந்த கட்டமைப்பை வலுப்படுத்தணும்னு நம்ம சொல்றது வந்து இனிமேல் அந்த ஸ்ட்ரக்சரை ஸ்ட்ரென்தன் பண்ணி அங்கங்க யார் யாரெல்லாம் இருக்காங்களோ இந்த மாதிரி ஆர்கானிக்கா அங்கங்க அவங்க வந்து கட்சியில மெம்பரா இருக்க மாட்டாங்க. ஆனா விஜயனுடைய ரசிகன், அவனுக்கு வந்து விஜய் ஒரு திரைபிம்பமா மட்டும்தான் இது வரைக்கும் அந்த பையனோ பொண்ணோ பார்த்திருப்பாங்க. அவங்கள பூரா வந்து இவங்க அந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளார கொண்டு வந்து தாவேக்காக்குள்ளார கொண்டு வந்து அவங்கள வந்து அரசியல் மயப்படுத்த வேண்டிய கட்டாய தேவை வந்து விஜய் அவர்களுக்கு இருக்குது. ஏன்னா இப்ப வந்து இந்த தேர்தல் விஜயனுடைய வேவ், ஆன்டி இன்கம்பன்சி வேவ், இந்த 2ம் சேர்ந்து வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் கொடுத்திருக்கு. பட் இந்த அட்வான்டேஜ் அவங்க யூஸ் பண்ணி இத ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து இந்த நெக்ஸ்ட் வரக்கூடிய பீரியட்ல கொஞ்சம் குயிக்காவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் அண்ட் ஆக்டிவிட்டியில வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1 இயரை வந்து இவங்க தெளிவா வந்து இந்த ஆக்டிவிட்டியை டிரைவ் பண்ணாங்கன்னா போக்கஸ்டா கட்டாயமா வந்து ஒவ்வொரு பகுதியிலுமே அவங்களுடைய கட்சியையும் திடப்படுத்த முடியும். அந்த மாதிரி பறந்து சிதறி கிடைக்கக்கூடிய அந்த ரசிகர்களை எல்லாமே வந்து யாரு என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வந்து ஒரு குடையின் கீழே கொண்டு வரும்போது அப்ப வந்து அந்த கண்ட்ரோல் மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகும். அப்ப அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளாரே உள்ளார வராம வெளியே இருக்கும்போது இதுல என்ன ஒரு பார்வைனா, நீங்க சொல்றது தாவேக்காவுடைய நலன் சார்ந்தும் திரு விஜயனுடைய நலன் சார்ந்ததாகவும் இருக்கு, அப்படிதானே? இல்ல இப்ப அந்த மக்கள்னால உங்களுக்கு பப்ளிக்ல ப்ராப்ளம்னாலும் அவங்கதான் செஞ்சாகணும். இத இது சமூக நலன் சார்ந்து பாக்குறாங்க, விமர்சிக்கக்கூடியவர்கள் சமூக நலன் சார்ந்து பாக்குறாங்க. இப்ப அந்த தொண்டர்களையோ அவங்களுடைய கட்சி அந்த விஜய் அவர்களுடைய ரசிகர்களையோ அதிமுகவோ திமுகவோ போய் கரெக்ட் பண்ண முடியாது. அப்ப இந்த பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு இருக்குது, தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு. அப்ப அவங்கள வந்து அந்த அமைப்புக்குள்ளார நீங்க கொண்டு வரணும். அந்த அமைப்புக்குள்ளார கொண்டு வரும்போதுதான் அந்த அமைப்பினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார அவங்க வருவாங்க. அந்த அமைப்புக்குள்ளார வராமையே வந்து விஜய் அவர்களும் தாவேக்காவும் அவங்களை கட்டுப்படுத்தணும்னா அவன் கட்டுப்பாடுக்கு வரமாட்டான். ஏன்னா அந்த அமைப்புல இருந்தா வெளியே இருக்கான், விஜய் நேசிக்கிறான். சரி, ஓகே. திரு சாமிநாதன், கட்சிகளுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது? பிரதான கட்சிகள்
சார் திமுக அதிமுக இரண்டுமே தங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க சார். திமுக வந்து ரொம்ப நம்பினாங்க அரசினுடைய திட்டங்கள் கை கொடுக்கணும். அதிமுக என்ன நம்பினாங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி மட்டுமே நமக்கே ஓட்டை தந்துரும் அப்படின்னு நம்பினாங்க. ஸோ இரண்டுமே இல்லை, மக்கள் ஒரு புதிய வரவுக்காக காத்திருக்காங்க அப்படிங்கிறது இரண்டு கட்சிகளுக்குமான செய்தி. இதில் என்ன மாற்றம்னா திமுக நிறைய உழைத்திருந்தாங்க இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு. நம்ம அதிமுக கூட அந்த அளவுக்கு உழைக்கலை, கிட்டத்தட்ட மேடம் மறுக்கலாம் இருந்தாலும். பட் தேமுதிக என்கிற ஒரு கட்சி வருகிற பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்கள் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை என்கிற ஒரு அமைப்பையே தொடங்குறாங்க. உங்களுக்கு நினைவில் இருக்க சார், நம்ம 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சவொடனே நாகர்கோவிலில் நடத்தின நம்ம வட்டமேசை மாநாட்டிலே நான் சொன்னேன், திமுக ஓட்டை விஜய் கூர்த்திட்டு போகிறார், நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் காணாமல் போயிடுவார் இந்த தேர்தலில், அதிமுக இழப்பதற்கு இளைஞர்கள் ஓட்டு இல்லை அப்படிங்கிறத நான் சொன்னேன். அது வந்து கடுமையான விமர்சனமாக அதிமுக நண்பர்கள் கூட இந்த ரெண்டாவது பேசினாங்க. பட் அதை அந்த 2024 சொன்ன கருத்து இப்போ பொருந்தி வந்திருக்குங்கிறதையும் இப்போ சுட்டி காட்டுறேன் சார். ரொம்ப ரொம்ப முக்கியமாக இது கட்சிகளுக்குள்ள என்ன மாற்றங்கள்னா, கட்சிகள் இளைஞர்களை ஈர்க்கணும், ரொம்ப முக்கியமாக கடந்த கால வரலாறுகளை பேசணும் அப்படிங்கக்கூடிய தேவை வரும். நீங்கள் இப்போ May 1 தொழிலாளர் தின கூட்டம் போடுறாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொழிப்போர் நாளுக்கு திமுக அதிமுக ரெண்டுமே கூட்டம் போடுறாங்க. இந்த கூட்டங்களுக்கு வர்றது யாருன்னா கட்சிக்காரங்க வர்றாங்க, 200 ரூபா 300 ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த இடம் தான் தோல்விங்கிற. உங்கள்கிட்ட வரலாறு இருக்குது பேசுறதுக்கு, வரலாறு இல்லாதவங்க படைக்கிறாங்க, இருக்கிறவங்க பேசணும்ல, அந்த பேசுறதுக்கு நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களே கூட்டிகிட்டு வந்து உங்கள் வரலாறையே கேட்க வைக்கிறாங்க. அது ரெண்டு கட்சிகளுக்குமே பொருந்தும், திமுக அதிமுகவே பொருந்தும். புதுசாக யார்ட்டையும் போல. ஆனால் தாவேக்காவை பாருங்க, அவங்கள்ட்ட பேசுறதுக்கு கதைகள் இல்லை. ஒரு 30 செகண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன் சார். நான் ஒரு ஊரில் போய் விஜய் கட்சியினுடைய வேட்பாளர் பிரச்சாரம் எப்படி இருக்குன்னு பார்க்க போனேன் சார். ஒரு கடற்கரை கிராமம், எப்படி வேட்பாளர் பிரச்சாரம் பண்றாரு, மக்கள் எப்படி ஓட்டு போறாங்கன்னு கல்ச்சர் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு போய் கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுவதும் காத்திருந்தேன். ஏன்னா அன்னைக்கு ஊரில் காலையில் திமுக வேட்பாளர் வந்தார். திமுக வேட்பாளர் வந்தோடனே ஒரு 300-400 பேர் கொடியோட திமுக கொடியோட நிற்கிறாங்க. அவர் 5 ஆண்டுகளில் திமுக அரசு செய்த திட்டங்களை சொல்றாரு, மீனவர்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கோன்னு சொல்றாரு, மாணவர்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கோன்னு சொல்ற பெரிய பட்டியல் பிடிக்கிறார். அடுத்து அதிமுக வேட்பாளர் வர்றார். அதிமுக வேட்பாளர் வந்து அதுலேருந்து ஒரு 3 மணி நேரம் தாமதமாக வர்றார். அந்த வேட்பாளர் என்ன பேசுறாருன்னா, கடந்த 10 ஆண்டுகள் ஜெயலலிதா அவர்களுடைய காலம், எம்ஜிஆர் அவர்கள் மீனவர்களுக்கு என்னெல்லாம் செஞ்சாரு, படகோட்டி படித்த படத்தில் நடிச்சதுலேருந்து மீனவ நண்பன்ல இருந்து தொடர்ச்சியாக ஒரு மீனவர்களுக்கு செஞ்சது, சைக்கிளில் டபுள்ஸ் போகிற உரிமையே அதிமுக தான் கொடுத்தது வரைக்கும் வரலாறு பேசுறாரு. மூணாவதா தாவேக்கா வேட்பாளர் வர்றாரு சார். நான் விஜய் வரல, தாவேக்கா வேட்பாளர் வர்றாரு. அந்த வேட்பாளருக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 30 புல்லட் பைக்கில் பசங்க ஸ்பீடாக வர்றாங்க, அந்த ஊரில் நிற்கிறாங்க. அவர் பேசுறதுக்கு அவர்கிட்ட கதைகள் இல்லை, வரலாறுகள் இல்லை. அவர் அந்த ஊரில் இருந்தே 4 பக்கம் பார்த்து கும்புறாரு. ஏ விஜய் உங்கள் விஜய் உயிரின வரவான் பாட்டு ஒரு 5 நிமிடம் ஒலிக்குது. அந்த 5 நிமிடத்தில் அவர் அந்த ஊரில் சுற்றி இருந்தவங்களெல்லாம் பார்த்து வணக்கம் சொல்றாரு, கையெடுத்து கும்பிட்டு போயிடுறாரு. மக்கள் கொடுத்துருக்கிற எண்ணிக்கையை பார்த்தீங்களா? ஓகே, என்ன புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குன்னா, இளைஞர்களை ஈர்க்கணும், விஜய்கிட்டேருந்து ஈர்க்கணும். அது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். இளைஞர்களை ஈர்க்கிறதே பெரிய சவால், விஜய் கிட்ட இருக்கிற இளைஞர்களை உங்க பக்கம் கொண்டு வரது ரொம்ப பெரிய சவாலா இருக்கும் போல இருக்கு. இல்ல சார் சொன்னாரு, நாங்க விஜய் வந்து நிறைய கண்டென்ட் கொடுத்தாரு, நீங்க விமர்சனம் பண்ணலான்னு. கண்டிப்பா பொதுச் செயலாளர் இருந்து செய்தி தொடர்பாளர் வரைக்கும் எது நியாயமான விமர்சனங்களோ, தனி மனித தாக்குதல்கள் இல்லாம இந்த இறந்து போனவர்களை வீட்டுக்கு அழைச்சி அவர் ஆறுதல் சொன்னதும், அந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களை வீட்டுக்கு அழைச்சி அந்த நிவாரணப் பொருட்கள் கொடுத்ததையும் நாங்க எந்தெந்த நேரம், அது அரசியல் ரீதியா என்ன தனி மனித பவன் கல்யாண் மாடல் வரைக்கும் அவர்கிட்ட போய் டிமாண்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் அது அவர் வந்து ஒரு கட்சி நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அவர் சொன்னது. அது ஒரு கட்சியில் 2ஆம் முகமா இருக்கிற ஒரு சார் சொன்னது. அதையே வந்து ஒட்டுமொத்த கட்சியின் விஷயமா நினைக்க வேணாம். அவர் ஒரு நல்ல சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆர்பி உதயகுமார் சொல்றத வந்து அவ்வளவு தூரம் அதான் கட்சியின் 2ஆம் முகம் சொல்லிட்டேன். எடப்பாடியோட மனசாட்சி இல்லையா அவர் ஆர்பி? இல்ல அது கட்சியின் நலனுக்காக சொன்னது சார், கட்சி நல்லா இருக்கணும்னு சொன்னது. சோ அதனால எந்தெந்த நேரத்துல என்னென்ன விமர்சனம் வைக்கணுமோ, ஆனா எங்களுடைய முழுக்க நோக்கம் என்னவா இருந்துச்சுன்னா திமுக தான். உங்களுக்கு இருக்கிற பிரதான சவால் திரு நந்தகுமார் சொன்ன மாதிரி, விஜய் வந்து தாவேக்காவுடைய தொண்டர்களை, விஜய் ரசிகர்களை அரசியல் மயப்படுத்தணும். ஒருவேளை அதுக்கு காலதாமதம் ஆகுதுன்னா அந்த இடைவெளியை பயன்படுத்தி நீங்க அங்க இருந்து இங்க எடுத்துட்டு வந்துடணும். இதை எப்படி நீங்க செய்ய போறீங்க? அவர் செய்ய போறாரா, நீங்க செய்ய போறீங்களா? இந்த வெற்றியை பார்த்து எல்லாரும் இன்னமும் ஒட்டுமொத்த தமிழ்நாடே மாறி போச்சு, இனிமேல் எதுவுமே இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சு ஒழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. அதை நான் முற்றிலுமா மறுக்கிறேன். ஒரு விஷயம் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாராட்டணும் சார். என்னன்னா, ஒரு ஓட்டுக்கு 5000 4000 கொடுத்த கட்சிகளை தூக்கி போட்டுட்டு சாமானியர்கள் வந்திருக்காங்க. எப்படி புரட்சி தலைவர் கொண்டு வந்தாரோ, சாமானியர்கள் எந்த பின்புலம் இல்லாதவர்கள்லாம் இன்னைக்கு வந்ததுல மகிழ்ச்சி, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இங்க இறுதி தீர்ப்பு எழுதுறவங்க மக்கள், அதுவும் தமிழ்நாட்டு மக்கள், காமராஜருக்கே தோல்வியை கொடுத்த மக்கள், அம்மாவுக்கே தோல்வியை கொடுத்த மக்கள் என்ன செய்தியை சொல்ல வர்றாங்கன்னா, நீங்க என்னதான் டெல்லி வெர்சஸ் மாநில உரிமை மொழி உரிமைன்னு சும்மா எங்களை ஏமாற்ற முடியாது, நீங்க 300 கோடி செலவு பண்ணாலும் எங்களை ஏமாற்ற முடியாது, நீங்க ஓட்டுக்கு 5000 கொடுத்தாலும் எங்களை ஏமாற்ற முடியாது, நீங்க கரெக்டா எங்களுக்கு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றணும், சரியான நிர்வாகத்தை தரணும், இல்லைன்னா இதுதான் தீர்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது விஜய்க்கும் பொருந்தும். இப்போ வருகின்ற காலங்கள்ல விஜய் சரியான நிர்வாகத்தை கொடுக்கலன்னா
வருகின்ற பார்லிமெண்ட் எலெக்ஷன் அது ரெஃப்ளெக்ட் ஆகும். அதனால இதுவே இறுதி முடிவுலாம் நினைக்காதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் பார்க்காத தேர்தல்கள் அதான் சொன்ன அண்ணா நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முதல் சுற்றுல சொன்னீங்க திமுக என்ன பண்ணுச்சு அதிமுக என்ன பண்ணுச்சுன்னா அந்த மக்கள் பார்க்கவே இல்லைன்னு ஒட்டுமொத்தமா அது என்னன்னா ஒரு மாற்றுக்காக அவங்க சின்ன பசங்க இருக்காங்க இல்லையா சார், நான் சொன்னேன் அந்த வாசிக்கிற பழக்கம் இல்லாத சின்ன பிள்ளைகள் மாணவர்கள் அவங்களுக்கு ஒரு ஹீரோ வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஹீரோ ஏற்கனவே திரை பிரபலமா இருக்கும்போது ஒரு அலையா அடிக்கிறாங்க. மாற்றத்தை எதிர்பார்த்த மக்கள் வந்து இவருக்கு டெஸ்ட் வச்சிருக்காங்க. அடுத்து மட்டும் இல்ல நீங்க செயல்பாடுகளும் எடுத்தீங்கன்னா இத்தனை நாள் வந்து கட்சி தொடங்குச்சு அவருக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு புரிஞ்சுக்கலாம் இனிமேல் சொல்ல முடியாது. அவர் இனிமேல் வந்து போன் போட்டா புசி ஆனந்த் கிட்ட பேசணும், ஆதவர்ஜனா இப்ப டிஜிபி ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருதுன்னா விஜய் கிட்ட தான் பேசணும், புசி ஆனந்த கேட்கணும் நிர்மல் குமாரை கேட்கணும்லாம் நம்ம அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சரா இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டி இல்லை, இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் வந்தால் அவர் வந்து ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சரா எல்லா மக்களுக்கும் ஓட்டு போட்டவங்க போடாதவங்களுக்குலாம் சரிசமமா இருக்கணும். கடைசி அவர் சொன்னாரு நாங்க இளைஞர்கள் இழுக்கலன்னு. இளைஞர்கள் இளம்பெண் பாசறை மாணவர் இயக்கம் இளைஞர் அணி இத்தனை பட்டாளங்களும் நாங்க வச்சிட்டு இருக்கோம் சார். நான் தான் சொன்ன ஒரு தீர்ப்பு வந்தா ஒரு அலை கொடுக்கும், அது போல அலை தான் இந்த அலை. திரு சிவராஜசேகர், கட்சிகள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரமா இது? நிச்சயமாக ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளும் தருகிற பாடங்களை வந்து ஆராய்ச்சி செய்கிறது ஆய்வு செய்கிறது எல்லாத்தையுமே தங்களை பரிசீலனை செய்கிறது ஒரு முக்கியமான தேவை. அது இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய மாறுதலை நோக்கி நகர்ந்திருக்கிற தேர்தல் என்று வருகிற போது காங்கிரஸ் பெரிய இயக்கமும் அதை செய்யும் அப்படின்னு இப்போ எங்கள் கிரீஷோடங்கிற பொறுப்பாளர் சொல்லியிருக்கிறார். அகில இந்திய தலைமைக்கு எங்களுடைய கருத்துக்களை ஒரு ரிப்போர்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் விஜய் அழைத்தால் போவீர்களான்னு கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த விஷயத்துக்கு அதுதான் பொருத்தம். இப்போ நான் எங்கள்கிட்ட கட்சி அடுத்த கட்ட ஆய்வு இது போயிடும். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு என்று சில நடைமுறைகள் இருக்கின்றது, அதை அவர்கள் பின்பற்றுவார்கள், அது ஒரு புறம். ஆனால் இந்த தேர்தலில் மக்களை நாம் பாராட்டி ஆகணும். அதாவது எல்லாருமே பல விஷயங்களை அவர்கள் சொன்னாலும் நான் ஒரு கருத்தில் என்ன நான் இது பண்ணுறேன்னா எங்களுக்கு பிரதான எதிரி இது இந்திய தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தான். அதுவும் தமிழ்நாட்டை எப்படியாவது கபலீகரம் செய்துவிட வேண்டும் என்று அவர்களுடைய ஆக்டோபஸ் கரங்கள் எப்படி மகாராஷ்டிராவில் பீகாரில் இப்படி பல்வேறு மாநிலங்களில் அவர்களுடைய கை இப்போது மேற்கு வங்கத்தை நகர்ந்திருக்கிறார்கள். அது மாதிரியான தமிழ்நாட்டில் அப்படி ஒரு முயற்சியை எடுப்பதற்கு ஒரு துடி அளவு கூட இடம் கொடுக்காத ஒரு தீர்ப்பை இந்த மக்கள் தந்திருக்கிறார்கள். ஒரு தேர்தல் பிரச்சாரம்னு வரும்போது நாங்களே உதாரணத்துக்கு சொல்லணும்னா மேலூர் தொகுதி ஒரு சமூக ரீதியாக அங்கே ஒரு தேர்தலில் நாங்கள் வந்து ஒரு பொது தொகுதியிலே அங்கே ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன், நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, இன்றைக்கி தமிழ்நாட்டில் தேர்தல் அறிவிப்பில் முதல் வெற்றியை பதிவு செய்தது, முதல் வெற்றிக்கான அறிவிப்பு என்பது அது விஸ்வநாதன் பெற்றிருக்கிற வெற்றி. அது வந்து சமூக நீதிக்கும் அங்கே இருக்கிற மக்கள் அந்த மனம் மாற்றம் இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல் எப்படி மாறி இருக்கிறது என்பதற்கு அது ஒரு உதாரணம். அந்த முயற்சியை காங்கிரஸ் பெரியக்கம் அதை வந்து செய்திருக்கிறது, அந்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றி. ஒன்று பாஜக எதிர்ப்பு இன்னொன்று வேலை செய்யலைன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக பிஜேபியுடைய எதிர்ப்புன்றது அவர்கள் எடுத்த முயற்சிகள். திருப்பரங்குன்றத்திலே அவர்கள் வேலையை வைத்துக்கொண்டு ஆடிய ஆட்டம், முருகன் மாநில தலைவராக இருக்கும்போது கந்தசஷ்டி கவசத்தை கையில் எடுத்துக்கொண்டு அன்றைக்கு வந்து அந்த வேலை தூக்கிட்டு வந்தாங்க. அது ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாகவே மாற்றிட்டாங்க பிஜேபி. ஸோ இப்போ எல்லா தேர்தலையும் அந்த வேலை தூக்கிட்டு போகிறது அவங்க வேலையாக இருந்தது. திருப்பரங்குன்றத்திலே அது பெரிய சென்சிட்டிவாக பார்த்தாங்க. ஆனால் திருப்பரங்குன்றத்து மக்கள் அங்கே அவங்க மாற்றி அவங்களுக்கு யாருக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு அவர்கள் அணிக்கு வாக்களிக்கல. ஆனால் அங்கே தாவேக்கா வெற்றி பெற்றிருக்கிறது. புதிய சிந்தனை அதோட வெளிப்பாடு சொல்கிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அந்த திருக்கோவில் இருக்கிற இடத்துல அங்கே வந்து தாவேக்காவை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய வேட்பாளர் முஸ்தபா அங்கே ஜெயிக்கிறார். அப்படின்னும் போது மக்கள் ஜாதி மத இன வேறுபாடுகளை கடந்து வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். அப்படி இந்த கொள்கை சித்தாந்தங்களை கடந்து ஏன் இந்த பாரம்பரியமான கட்சிகள் 50 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கடந்த பாரம்பரியமான கட்சிகள் கூட இளைஞர்களை தக்க வைக்க முடியல, இல்லை இளைஞர்களை கட்சிக்குள்ள கொண்டு வரவே முடியல? இல்லை, இப்போ இருக்க தலைமுறை இடைவெளி என்பது அதிகரித்து கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கு இருக்கிற நவீனத்துவ அரசியல் அதோடைய பார்வை எல்லாமே மாறி இருக்கு. ஸோ அதையெல்லாம் இன்னும் பண்படுத்த வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அந்த அரசியல் புலிக்கான காலம் வந்திருக்குது. இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தை நாளை எதிர்கொள்ள போகிற போது ஒரு புறம் அவர் முதலமைச்சராக விஜய் இருக்கிறார், ஒரு புறம் எதிர்க்கட்சி தலைவராக அவர் எங்களுடைய உதயநிதி ஸ்டாலின் அங்கே இருக்கிறார். அப்படின்றதே ஒரு அரசியல் மாற்றம். இளைஞர்கள் கையில் அது திரும்பி இருக்கிறது அப்படின்ற ஒரு அடுத்த கட்ட நகர்வை நகர்த்தி இருக்கிறோம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை என்னவென்று கேட்டால் நாங்கள் வந்து சொல்றதுக்கு தோழமை கட்சியோடு புரிந்த ஒரு கூட்டணி உடன்பாடோடு நின்று உண்மையாக உழைத்து நாங்கள் எங்கள் கடமையாற்றியிருக்கிறோம். எங்களுக்கு தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நட்பு பாராட்டிய தமிழக வெற்றிக் கழகம் ஒரு பக்கத்திலே வெற்றி பெற்றிருக்கிறது.
ஒரு வித்தியாசமான சூழலை காங்கிரஸ் பேர் இயக்கமும் சந்திக்கிற நிலையில் தான் நாங்களும் இருக்கிறோம். அனுபவிக்கிறதா வேண்டாமா? ஆனால் காலம் வந்து அழைப்பு வந்துருச்சு, அப்புறம் என்ன ஏன் வருத்தப்படுறீங்க? இல்லை, அதனால இந்த அரசியல் மாற்றத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்கிற ஒரு அரசியல் புரிதல் இளைஞர்களுக்கும் இருக்கிறது. தலைமையும் அதை வந்து அவங்க ஆராய்ச்சி செய்து அவர்கள் எடுக்கிற முடிவு தான் இறுதியானது, அவர்கள் அதை எடுப்பார்கள். ஓகே, திரு நந்தகுமார், திரு சிவராஜசேகர் என்ன சொல்றாருன்னு புரியுதா? கூட்டணி தொடர்பான அந்த ஈக்குலிபிரியம் ஏதாவது மாற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இனிமே? கட்டாயம். நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்ததான், இது தேர்தல் முடிவில் வந்ததுக்கு அப்புறம் போஸ்ட் ரிசல்ட் அலையன்சஸ் வந்து நிறைய மாறும், இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்காதுன்னு சொன்னேன். அதுதான் எவிடென்டா இருக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் தாவேகா வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து ஒரு அந்த அரிய பெரிய வாய்ப்பை வந்து கை நழுவி விட்டாங்க. அன்னைக்கே தேர்தலுக்கு முன்னாடியே வந்து காங்கிரஸ் தாவேகா கூட போயிருந்துச்சுன்னா சற்றேறக்குறைய ஒரு 50 சீட்லாம் தாராளமா அவங்க வாங்கியிருந்திருக்கலாம். வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு 40-45 எம்எல்ஏக்களை வந்து கொண்டு வந்திருக்கலாம். அதே பெரிய வாய்ப்பை வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களும் பெரிய அளவுக்கு கை நழுவ போக விட்டாரு. ஏன்னா அவங்க புத்தக லான்ச் விழாவிலேயே வந்து அவரை கூப்பிடுறதுக்கு தான் அவங்க பெரிய அளவு பண்றாங்கன்னு அவரே சொல்லிட்டு இருந்தாரு. ஆட்சியில பங்குன்னு சொல்லி முதல் மாநாட்டுல வந்து விஜய் அவர்கள் அறிவிச்சதே வந்து கூட்டணி கட்சிகள்ல பிரதானமா இந்த கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருந்தது அண்ணன் திருமாவளவன் அவர்கள். ஆனா அப்ப அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருனாக்கா, என்ன நீங்க வந்து இப்படி எல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் நம்ம வந்து ரகசியமா பேச வேண்டியதுன்னு விஜய்க்கு வந்து அவரு இப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு அறிவுரை கொடுத்திருந்தாரு. அதோட வந்து இதெல்லாம் வேற கட்சிக்கு சொல்லணும், விஜய் எல்லாம் இதை சொல்லக்கூடாதுங்கிற மாதிரியும் சொல்லி இருந்தாரு. இல்ல, சீமானும் விஜயும் RSS இயக்கக்கூடியவர்கள்ங்கிற விமர்சனங்கள்லாம் வச்சுட்டார் அதுக்கப்புறம். இல்ல இப்ப இன்னைக்கு அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இன்னைக்கு யாராவது வந்து ஒரு திமுகவினுடைய நடவடிக்கைகள் யாராவது கேள்வி கேட்டா உடனே அவங்க வந்து RSS, பிஜேபி. இல்ல, சொன்னது திருமாவளவன். இல்ல அதைத்தான் சொல்ல வரேன். திருமாவளவன் அவர்களே வந்து நான் திமுகவை விட்டு வெளியே வரேன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்களையே வந்து அவங்க RSS, பிஜேபி, சங் பரிவார்ன்றுவாங்க. விஜயோட திருமாவளவன் போவார்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு அனுமானம் சொன்னீங்க இல்லையா, அவர் ஏற்கனவே அப்படி ஒரு விமர்சனத்தை வச்சுட்டாரு. இனிமே போவாரா? இப்ப பாமகவுக்கு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு திருமாவளவன். பாஜக பாமக இருக்கிற அணியில நாங்க போய் சேர மாட்டோம்னு. சீமானையும் விஜயையும் RSS இயக்கத்தோடு சம்பந்தப்படுத்தி பேசிட்டாரே, போவாரான்னு கேக்குறேன். இல்ல இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த சீட்டு எத்தனை சீட்டு பைனலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் Facebookல பேசும்போது என்ன சொல்றாரு, நம்ம வந்து அரசியல் அதிகாரம் வர்றதுக்கு, அரசியல்ல வளர்றதுக்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்களுக்கு வந்து உடன்பாடு இல்லைங்கிறாரு. சரி, யார சொல்றாரு அவரு? எந்த கூட்டணியில பேசிக்கிட்டு இருக்காரு? சரி, பாப்போம். இன்னைக்கு அடுத்த நாட்கள் தெரியும். அவரை நம்பி இருக்கிறது பூராமே இந்த சமூகத்துக்கு அரசியல் அதிகாரத்தையும் சமூக அதிகாரத்தையும் வாங்கி கொடுப்பாங்கன்னு தானே இருக்காங்க. அப்ப நீங்க இருக்கிற எதுக்காக நீங்க சங் பரிவாரை எதிர்க்கிறீங்க? அதுக்கு அவங்க தடையா இருக்காங்கன்னு தானே. அப்ப நீங்க இருக்கக்கூடிய கூட்டணியிலேயே நீங்க அரசியல் அதிகாரத்துக்கு வரக்கூடாது, சமூக அங்கீகாரத்தை வாங்கக்கூடாதுன்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அழுத்துறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு சங் பரிவாருக்கும் நீங்க இருக்கக்கூடிய கூட்டணிக்கும் என்ன வித்தியாசம்? அதை ஏன் வேறுபடுத்தி பார்க்க தவறு? பார்க்கலாம். திரும்ப எடுக்க வேண்டிய முடிவு பாப்போம். அடுத்தடுத்த நாட்கள்ல என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும். நேர்பட பேச ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவர்